ஹாய், வெல்கம் டு தாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு முக்கியமான டாப்பிக்கில் ரைட்டர் அண்ட் ஆக்டர் சந்திரனையா வந்திருக்காரு அண்ட் ப்ரொஃபஸர் பாலகிருஷ்ணன் சார் நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, சொசைட்டியில் வாட் இஸ் த ரோல் ஆஃப் எ குரு? ஒரு குருவோட தேவை என்னவா இருக்குது, அவங்களோட ரோல் என்ன, எந்த விதத்தில் அவங்க மனித மேம்பாட்டுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குது. ஏன் இந்த டாபிக் நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ சமீபமாக நான் ஒரு ஆர்டிக்கிள் நான் படித்தேன். அதில் இந்த ஆன்மீகம் என்ற பெயரால் பணம் வாங்கிறது, அதிக பொருளாதாரத்தை ஃபீஸ் இன்வால்வ் பண்ணி சில ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் போட்டிருக்காரு, அவருடைய கருத்து போட்டிருக்காரு. அப்போது இங்கே ஆன்மீகம் என்ற பேரில் இன்றைக்கி அதிகமான பணப்புழக்கம் செலவுகள் இருக்குது. பட் அதுக்கு ஈக்குவலாக அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இது குறித்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் எ குரு? சமுதாயத்துக்கு ஒரு குரு தேவையா? எதுக்கு தேவை? அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. அதன் பேரில் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் உருவாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குரு எதுக்கு சார் தேவை? யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்களா அவரா? குரு குரு எப்படி குரு எதுக்கு தேவைன்னா, இப்போது ஜெயகிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அதை ஒத்துக்கிறது இல்லை. எந்த ஒரு சிஸ்டத்தையும் இன்புட்டாக கொடுக்க முடியாது. ஆமாம்மா, ஜெயகிருஷ்ணமூர்த்தி அதை ஒரு இன்புட்டாக கொடுக்க முடியாது. ஒரு ஞானத்தையோ அல்லது ஒரு 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 அறிவு வேறு அறிவை சொல்லிக் கொடுக்குறக்கு ஒரு வாத்தியார் வேணும், ஒரு குரு வேணும். பட் இந்த மாதிரி, அதாவது இந்த அறிவை கடந்த நிலைமைகள்லாம் இருக்குன்றது அதுதான் ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய கோர் மையம். அதுதானே ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய மையம் கருத்தை அறிவு இல்லை, வர்ஷிப் இல்லை, குருவே இல்லை, குரு கிடையாது. குருவோட ரோல் தானே ப்ளே பண்ணாரு. யார் இல்லை. அதனால தான் அவர் பல சந்தர்ப்பங்களில் தன்னை குருவா நிலை நிறுத்துகின்ற அணுகுமுறை எல்லாத்தையுமே புறக்கணிச்சுட்டு தானே போகிறாரு. நாராயணகுருவே அர்த்தம் பண்ணார். அவர் எஸ்என்டிபியிலேருந்து வெளியே போயிட்டார். எஸ்என்டிபியில் அவர் நான் இனி கண்டினியூ பண்ண முடியாது, இல்லை இது ரொம்ப ஒரு இறுகி போன அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. ஜெயகிருஷ்ணமூர்த்தியும் சிஸ்டமேட்டிக்காக எந்த மெடிடேஷனையும் அவங்க டீச் பண்ணுறது கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக அவங்க டீச் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் குருன்றது இல்லை, குருன்றது தேவையில்லை அப்படின்றது. அது இதுக்கு, அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட பாடம், ஒரு சப்ஜெக்டு, ஒரு துறை சார்ந்த அறிவை பெறணும்னா அதுக்கு ஆசிரியர்கள் தேவை. இது அதாவது ஒரு ஞானம் அடைதல் அப்படின்றது. அப்புறம் ஞான மரபு அப்படின்னு இருக்குன்னா, அது வரலாறுன்றது ஒன்று இருக்குது. இப்போ அந்த வரலாற்றுக்கு நாம் நம்மை உட்படுத்தி கொள்ளும் பொழுது, அந்த மாதிரி வரலாற்றுக்கு நாம் நம்மை அதுக்கு கீழே, அந்த ஒரு அமைப்புக்கு கீழே நம்மை நாமே பொருத்தி கொள்கிறோம். அப்படின்றப்ப எப்படி விடுதலையை நோக்கிய அந்த என்ன சொல்லலாம், அதைய ஒரு விழிப்புணர்வு, ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொற்களில் அதுக்கு நெருக்கமாக சொல்கிறேன்னா, அந்த விழிப்புணர்வை அடைய முடியாது. இப்போ ஓகே, இப்போ குரு அப்படிங்கிறோடைய லிட்ரல் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தையோட அர்த்தம் குருன்னா ஆன்மீக ரீதியாக குருன்னு சொல்லும் பொழுது சில விளக்கங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக பிரம்மத்தை பற்றிய அறிவிலிருந்து துவங்கி ஒரு 4 கட்டங்களுக்கு பிறகு பிரம்ம வசிஷ்டம், இது ஒரு ஆன்மீக ரீதியான விளக்கம். பிரம்ம வசிஷ்டத்தை அடைவது. வசிஷ்டர்னா யாருன்னா, அவர் குரு, தலை சிறந்த குரு, ஞானத்தை எட்டியவர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானத்தை அடைந்தவர். சரி, ஞானம் அடையிறதுன்னு என்ன? ஞானம் அது ஒரு ஆன்மீக, இல்லை என்னுடைய விளக்கம் கிடையாது. அதாவது ஆன்மீக ரீதியாக அவர்கள் சொல்கின்ற ஒரு விளக்கம். நான் என்னுடைய விளக்கம் என்னன்னு கேட்டால், நான் சுதீர் காக்கரை தான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸுக்கு வைப்பேன். சுதீர் காக்கர் எல்லா விதமான மனித அனுபவங்களையும், கடவுளை உணர்ந்த அனுபவங்களையும் கூட உளவியல் சார்ந்து விளக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் அவருடைய 2 முக்கிய நூல்கள் ராமகிருஷ்ணா, அது சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அந்த நூல் ஒன்று,
அப்புறம் ஷாமன்ஸ், மிஸ்டிக்ஸ், டாக்டர்ஸ் இந்த 2 நூல் நான் படித்திருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில வந்து சுதீர் காக்கர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ஒரு எமினன்ட்டான சைக்கியாட்ரிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து இந்த நிலைப்பாட்டு தான் எடுக்கிறார். நான் வந்து எதையுமே ஒரு ஒரு சிஸ்டமா எதையும் படிச்சு தேர்ந்து அதன் மூலமாகத்தான் நாம் எதையுமே அறிந்து கொள்ள முடியும் நம்புற ஒரு ஆள். அதைத்தான் நான் தொழிலாவும் செய்கிற ஒரு ஆசிரியரா. ஸோ நான் இவங்கள தான் கருத்தில் எடுத்துக்குவேன். ஜெய கிருஷ்ணமூர்த்தியோ இவரே நாராயணகுருவே வந்து துவக்க நிலையில் அவர் ஒரு ஞானி, ஞானத்தை தேடுவதுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து துவங்கி பின்னாடி அவர் சீர்திருத்தங்களுக்கு வந்து அவர் போயிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு 12, 13 வயசாக இருக்கும் பொழுது அவர் போய் ஒரு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயல்வெளி பகுதியில் ஒரு குடிசையில் வந்து ஒரு சாப்பாடு பொங்கி வழியுது ஒரு குடிசையிலிருந்து. அது ஒரு தலித்தோட ஒரு குடிசை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு புலையா ஃபேமிலியினுடைய ஒரு குடிசை அது. உள்ளே போய் பார்க்குறாரு, சாப்பாடு நல்லா திகு திகுன்னு அடுப்பு எரியுது, பொங்கி வழியுது. பொங்கி வழிஞ்சோடனே இவர் அடுப்புலேருந்து அந்த சாப்பாட்டை இறக்கி வடித்து வச்சு ஓரத்தில் வச்சிடுறாரு. அப்போ அந்த அம்மா அந்த குடிசை வாசி ஓடி வர்றாங்க. வந்து ஐயையோ நீங்கள் என்ன இந்த இதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா? ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தது அவரை அனுமதித்து அவர் உள்ளே வந்தது இந்த அம்மாவுடைய குற்றமாக வந்து கருதப்படும். இந்த அம்மாவுடைய குற்றமாகத்தான் மற்றவர்கள் சொல்வார்கள். அப்படின்றதுனால அந்த அம்மா ரொம்ப பதறி போனாங்க. இதை வெளியே எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. இல்லை இது நான் ஒரு உதவி செஞ்சேன், இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. நாராயணகுருவனுடைய வாழ்க்கையில் நிறைய அவர் அந்த ஞானமடைதல்ன்றது ஒட்டியே அவர் வந்து எப்படி மனிதமடைதல்ன்றதையும் அவர் வந்து இணையாக கொண்டு போன ஒரு ஞானி. அதான் நாராயணகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட இது அப்போ குரு நித்ய சைத்தன்யாத்தின்னு சொல்லிட்டு அவருடைய வழியில வந்த ஒரு பாரம்பரியத்தில் நம்ம இவர் எழுத்தாளர் ஆனந்த்குமார் சத்தர்ஷன் அவர் கூட பர்சனலாகவே கனெக்டில் இருந்திருக்காரு. அப்புறம் இவர் திரு ஜெயமோகன் ரைட்டர் ஜெயமோகன் அவர்களும் அவர் ஒரு குருவாக மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. சந்திரன் ஐயாட்ட கேட்போம். ஸோ சொல்லுங்கய்யா, வாட் இஸ் என்ன குருவோட ரோல், இல்லை உங்களுடைய பார்வை, மகான்கள், குரு, இல்லை சித்தர்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அவங்களுடைய பங்களிப்பு என்ன, எந்த விதத்தில் வந்து மக்களோட வாழ்க்கையை பெட்டர் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க அவங்க? இந்த தமிழ் சமூகத்தில் ஏராளமான குருமார்கள் இருக்காங்க. ஒரு கடந்த நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் அவர்கள் சமய சார்பாளர்களாகவும் இருந்தாங்க. 98% சமய சார்பாளர்கள் தான். அவங்க ஏதாவது தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் யாரை வழிபடுகிறார்களோ அவர்களை மையமாக வைத்து அவங்க வந்து தங்களுடைய அறச்சாலைகளை அமைச்சாங்க. ஓகே. அவங்கெல்லாம் வந்து இந்த மண்ணினுடைய மக்களினுடைய மனோபாவத்தோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த மக்களுக்குள்ள இருந்த அளிக்கப்பட வேண்டிய குணாம்சங்கள் நீடிச்சுட்டே இருந்தது. எவ்வளவுதான் மேன்மையான பண்புகள் வளர்ந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல வஞ்சினமும் சூதும் வாதும் காழ்ப்பும் பொறாமையும் அடுத்தவன் உழைப்பையில் வாழ்வதும் சுரண்டுவதும் சூறையாடுவதும் ஒரு பக்கம் இந்த சமூகம் அந்த அனுபவங்களை அடைஞ்சிட்டே தான் இருந்தது. தொடர்ந்து அடுத்தடுத்து ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு குறியீடுகளோடு ஏதோ ஒரு அதிகார மையமாக திரட்டப்பட்ட பெருந்திரளின் மூலமாக மனித கூட்டத்தின் மூலமாகலாம் இது தொடர்ந்து நடந்தது. இதைய மறுத்து தான் மனிதர்கள் வந்து மிருக நிலையிலிருந்து தன்னை மனிதனாக உணரத் தொடங்கிய நாள் முதல் அதுக்கு எதிரான போருங்கிற பேரில் பல்வேறு வடிவங்கள் வந்துட்டே இருந்தது. அதில் அமைதி, சமாதானம், அன்பு, கருணை, இரக்கம் இவற்றை மையமாக வைத்து அறச்சாலைகளில் வளர்ந்த மத சமய சார்பாளர்கள் வந்து நம்ம மண்ணில் போற்றத்தக்க மனிதர்கள் பலரும் வாழ்ந்திருக்காங்க. எவ்வளவோ வன்முறைகளுக்கு இடையிலும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புத்தர் எடுத்துக்கலாம். அவர் மகானா குருவா? மகான் தான்.
அதெல்லாம் ரொம்ப பழைய காலம்னு வைங்களேன், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. ம். அதனால அதை வந்து ஒரு மனித நீ- குலத்தில் நடந்த ஓகே. மாபெரும் புரட்சியாக நாம கருதலாம். உதாரணத்துக்கு மத்திய காலம் என்பதை ஆங்கிலத்தில் சொல்வது பார்பேரியன்ஸ் சொல்லுவாங்க. காட்டு மிராண்டி காலம் என்ற மாதிரியான அர்த்தத்தை குறிப்பிடும் அது. அப்படி காட்டு மிராண்டி காலம் என்று சொல்லக்கூடிய மனிதன் வந்து எதிருள்ள மனிதனை பார்த்தாலே 2 நாய்கள் சந்தித்துக் கொள்வதைப் போல உருமிக் கொள்வதும் பாய்ந்து தாக்குவதையுமே மையமா வச்சிருந்த காலம். ஓகே. ஆனா அந்த காலத்துல ம். மிருக நிலையிலிருந்து மாறி மனிதன் என்பதை வந்து தனக்குன்னு வேறொரு அடையாளம் நிச்சயமா இருக்கும், அது இவ்வளவு வன்முறையானதாக இருக்காது என்பதில் உறுதியான நம்பிக்கை உண்டு. ம். அன்பையும் வாழ்வதற்கான சில வழிமுறைகளையும் உருவாக்கிய மனித குறியீடு புத்தர். ஓகே. மனிதன் என்பதற்கான ஒரு குறியீடு வைக்கணும்னா நீ புத்தர் வைக்கலாம். ஓகே. இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில டைரக்டா அந்த மாதிரி யாராச்சும் மீட் பண்ணியிருக்கீங்களா? குரு இல்ல மகான்கள்ங்கிறத பிசிக்கலா பார்த்துறதோ பேசிய அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நம்ம வந்து நம்ம காலத்தில் இருந்த சமூகத்தில் இருந்த பெரிய மனிதர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டிருந்த சமய சார்பாளர்கள், ம். குருமார்கள், அந்த மாதிரி நான் வந்து சந்திச்சிருக்கேன். நமக்கு பயணங்கள் அதிகமா இருந்ததுனால ம். எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்குது. புட்டபர்த்தி பார்த்துருக்கேன். அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டமும் இருந்துட்டு இருக்கு. கோடானு கோடி மக்கள் அவரை வந்து ம். ஒரு இப்போ உங்களுக்கு அங்க போன அந்த ஒரு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்ததா? ஒரு உங்க இல்ல அப்படி வந்து மிராக்கிள்ங்கிற வார்த்தைகள்லாம் நான் ஏத்துக்கிறதே இல்லை. ம். மிராக்கிள் வந்து எப்பொழுதாவது இனம் புரியாத சம்பவங்கள் எங்காவது இருந்தா அதை மிராக்கிளோட சேர்த்தலாம். ஆனா நான் சமய சார்பாளனாக இல்லாம சமய மறுப்பாளனாகத்தான் இருந்தேன். நீங்க ஆக்சுவலா எதுக்கு அங்க போனீங்க அப்போ? அவரு புட்டபர்த்தி என்பவர் நம்ம காலத்துல அந்த வயசுல இந்த துணைக்கண்டம் முழுவதிலும் பேர் பெற்றிருந்த ஒரு ஆன்மீக குரு. அதுக்காகவே அவரை பார்க்கறதுக்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து போனீங்களா? இல்ல. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பயணம், சைக்கிள் பயணம். அதுதான் நான் கேட்கிறேன். அந்த பயணத்தின் பாதையை தீர்மானிச்சது நாங்க தான். சரி. அதனால பெங்களூர் போன்ற பெருநகரத்தை சுற்றி பார்ப்பதோடு அல்லாம அனந்தபூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 8 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு உள்ள குடிமக்களுக்கு மலை சார்ந்த வறண்ட நிலப்பரப்புல கிருஷ்ணா நதி நீரை குடிநீராக குழாய் வழியாக கொண்டு சேர்த்து ஒரு சமூக தொண்டாற்றியிருந்தார். அவரு கூட சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட்லாம் அவர் போதிச்சிருக்காரு. அதே சமயம் புட்டபர்த்தி யூனிவர்சிட்டி என்ற பெயர்ல மிகப்பெரிய கல்விச்சாலையை உருவாக்கியிருந்தார். ரொம்ப ரொம்ப பழமைவாத 3500 அல்லது 5000 ஆண்டு கால பழமைவாத சமய கண்ணோட்டங்களும் வழிபாடு முறைகளையும் கொண்டிருந்த அவர் அங்கதான் கோலகம் அமைச்சிருந்தார். அங்கிருந்து பார்க்கறதுக்கும் விண்ணுகளியை ஆய்வு செய்வதற்குமான கோலகம் கட்டப்பட்டிருந்தது அவருடைய தனிப்பட்ட அறச்சாலையின் மூலமாக. அப்போ ஒரே சமயத்துல நாத்திகவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய குருடாயில் அறிவாளிகள் நான் அடிக்கடி கிண்டல் விடுவேன். குருடாயில் அறிவாளிகள். கொஞ்சம் இந்த நம்ம வழக்கு தமிழ்ல பேசுனீங்கல்ல, குருடாயில் அறிவாளிங்கிறது குருடாயில்ங்கிறது ஒரு ஆயில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பூமியில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஓகே. அந்த மாற்றம் பொருளியல் கோட்பாடுகளையும் பொருளாதார கோட்பாடுகளையும் புதிதாக தீர்மானிச்சது. அதுக்கு மையம் குருடாயில். அந்த குருடாயில் வந்த பிறகு ஒரு அறிவு யுகம் வந்தது. அந்த அறிவு யுகம் வந்தபோது அது செஞ்ச புறநிலை மாற்றங்கள் இருக்குல்ல, வாழ்வின் மீதான கருவிகளும் வாழ்வதற்கான பொருட்களும். அதுக்கு முந்தி இருந்த நான் சொல்ற மகான்கள் எல்லாம் வாழ்வதற்கு எந்த பொருளும் தேவையில்லைன்னு சொன்னவங்க. பொருளில் மையமாக வாழாம வாழ்வதற்கு மையமாக வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரியான மகான்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு இது. இவங்க ஒரு பக்கத்துல பொருளியலை கொண்டாடினாங்க, பொருளாதார வளத்தை பேசினாங்க, நாத்திகத்துக்கு அதுக்கு ஆதாரமா வச்சாங்க. ஆனா பொருளாதாரத்தின் மூலம் நடக்கிற சுரண்டலை எதிர்க்கணும்னு சொல்லி சுண்டல் வித்துட்டு இருந்தாங்க. ஒரே சமயத்துல முரணான சம்பவங்கள் நடந்தது. எப்படி புட்டபர்த்தி போன்ற ஒரு சமய சார்பாளர் வந்து மந்திர தந்திரங்கள்லாம் செஞ்சு பல மெஜிஷியன்னு சொல்லுவாங்க அவரை. சிலருக்கு அவர் மெஜிஷியன், சிலருக்கு சமய குரு,
சிலருக்கு கடவுள் அங்கே போனீங்கன்னா அவர் கும்பிடுற கோயிலெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஆனால் அவர் தான் கோலகம் கட்டுறார். விண்ணியலை ஆய்வு செய்வதற்கு கோலகம் கட்டியிருக்காரு. புட்டபர்த்தி உடலியலை வந்து ஆய்வு செய்வதற்கான மருத்துவ கல்லூரிகளை கட்டியிருந்தாரு. அப்போ ஒரே சமயத்துல 2 வகையான தன்மைகள். நாத்திகத்தன்மை என்பது அறிவினுடைய ஒரு யுகம். ஆனா அந்த அறிவின் யுகம் சுரண்டலை பேசுச்சு. அதுதான் பேசுச்சு. சுரண்டலையும் சூறையாடலையும் மனிதனை இழிவு செய்கிற மேலாதிக்க சக்திகளையும் எதிர்த்து அவங்க தான் பேசினாங்க. ஆனா அந்த எந்த பொருளியல் அதிகாரம் வந்து இங்க மனித சூறையாடலுக்கு காரணமா இருந்ததோ அதைய மறுக்காம அது கூடவே கொண்டாடி வாழ்ந்தாங்க. ம். எப்படி ஒரு பழமைவாதி நவீனத்தை பறைசாற்றுவதும் ம். நவீனத்தை பேசியபடி சுரண்டலின் கொண்டாட்டத்துக்குள்ள மூழ்குவதுமான ஒரு முரண்மிக்க சமுதாயத்தை தான் நான் கடந்த நூற்றாண்டுகளை பார்க்குறேன். இப்போ உங்களோட இது இது படத்துக்கான கெட்டப்காக போட்டிருக்கீங்களா? அந்த கையில ருத்ராட்சம் மாதிரி இதை போட்டிருக்கீங்க. இது வந்து நம் காலத்தின் மகரிஷிகள்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாங்க. மகத்தான ஆளுமைகள். ம். அந்த ஆளுமைகள் பலரும் பலதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே. அதுல நான் வந்து பார்க்க விரும்பியவர்கள் பகவான் ஓஷோவை பார்க்க விரும்பினேன். ஓகே. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல என்னால புனே போக முடியல. ஓகே. 2வது போய் புனே ஆசிரமத்துக்குலாம் போயிட்டு வந்தேன். ஓகே. ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வந்தேன். அதே மாதிரி நான் வாழ்ந்த காலத்துல மிக பெரிதாக கொண்டாடப்பட்ட அரசியல் தலைவர்கள், இப்போ எம்ஜிஆர் அந்த காலத்துல பெருந்தலைவர், கலைஞர் அந்த காலத்துல பெருந்தலைவர், அவங்களையெல்லாம் பார்க்க விரும்பினேன். காமராசரை பார்த்துருக்கேன், தொட்டிருக்கேன். அப்ப இதெல்லாம் நான் வந்து என் வாழ்வை என்னுடைய புறநிலையோடும் பொறுத்துறேன். அப்ப சமய தலைவர்களை பார்க்கறதும் அரசியல் தலைவர்களை பார்க்கறதும் பெரிய மனிதர்களோடு நான் வாழ்ந்த காலத்தோடு உறவாடு. ஜெயகாந்தன் சாரு, ஜீவா பேசியிருக்கேன். அவங்க நல்லக்கண்ண ஐயா கூட எல்லாமே க்ளோஸா நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அவர் தலைமையில் தான் என்னுடைய திருமணமே நடந்தது. நல்லக்கண்ண ஐயா நம் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான். அவர் ஒரு புரட்சியாளர், போராளி. அவருக்கு ஒரு சிந்தனை வழிமுறை இருந்தது. அவர் ஒரு கோட்பாட்டியல் அமைப்பில் உறுப்பினராக இருந்து தலைவராக உயர்ந்து வாழ்ந்து மறைந்த நம் காலத்தினுடைய மிகப்பெரிய மனிதர். அவரு தான் எனக்கு திருமணமே பண்ணி வைக்கிறார். அவர் தலைமையில் தான் நடக்குது. ஓகே. அதே மாதிரி ஜெயகாந்தன் நம் காலத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவர். அவரு கூட எல்லாம் நீங்க நேராவே பர்சனலா அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அவரு எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அதாவது என் மனைவியின் இல்லத்துக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க அப்பாவுடைய நண்பர் அவரு. அவங்க அப்பா வந்து திரைக்கதையில எழுதுவாங்க. ஆசிரியர், இலக்கியவாதி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில செயலாளர்களில் ஒருவர். அண்ணாவோடும் எம்ஜிஆரோட எல்லாம் பணியாற்றியவர். அவர் கூட ஜெயகாந்தன் ஐயா கூட நீங்க உரையாடின எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? இல்ல, நீங்க தாண்டி போயிட்டீங்க. அதை முடிச்சிருவோம். ஓகே. ஏன்னா அது மாதிரி எனக்கு வந்து எப்பவுமே ஒரு தான் என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் வந்து மிகப்பெரிய எல்லைகளை தொடர்றவங்களை நான் வந்து சாகசக்காரர்களாக, சாதனையாளர்களாக அங்கீகரிக்கிறேன். நான் வரட்டு குருடாயில் அறிவாளி கிடையாது. நான் இந்த மண்ணின் மனத்தோடு இருக்கவே விரும்புகிறேன். இந்த மண், இந்த மக்கள், இந்த மொழி, இந்த வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை முறைக்குள்ள யார் வந்து சமாதானத்தையும் அன்பையும் பேசிட்டே இருக்காங்க, யார் வந்து சுரண்டலுக்கு எதிராக நிற்கிறாங்க, சூறையாடலை மறுக்கிறவங்களாக, சூறையாடுகிற ஒரு உலகத்துல பிறருக்கு அள்ளி கொடுக்கிற மனசோட யார் வாழ்றாங்க, அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். சும்மா ஏதோ ஒரு குறியிட்ட கொடியை பிடிச்சி தூக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்கள ஆகச்சிறந்தவர்கள்னு கொண்டாடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது அதில் பண்ணீங்களா, உங்களால் அதனால் மாற்றங்கள் வந்ததா, ஒரு நம்பிக்கை வந்ததா, ஒரு முன்னேற்றம் கிடைச்சதா, இதை தேடுறவன் நான். ஆனால் நீங்கள் பெரியார் வழியில தான் டிராவல் ஆகி வந்துருக்கு. கம்யூனிசம், பெரியாரிசம் எல்லாத்துலேயும் அயோத்திதாசர், சிங்காரவேலர், ஜீவா, பெரியார், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த சிந்தனையாளர்கள், அரசியல் அமைப்பு, அதன் தலைவர்கள், வழிகாட்டிகள், அமைப்பியல் வழிகாட்டுதல், அதன்படி மிக நீண்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் மையான போராளி. தொழிற்சங்க போராட்டங்கள், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான வாழ்வியல் போராட்டங்கள், சமத்துவம் மற்றும் மனித உரிமைக்கான தொடர் போர்க்களத்தில் இருந்தவன், சிறை சென்றவன், நிஜமாவே போராடி பார்த்துட்டேன். ஓகே. வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்லல, ஆனால் காலத்தில் நான் செய்ய வேண்டிய வேலையை செய்தேன்னு சொல்றேன்.
உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது திருப்திகரமா எனக்கு ஒரு இருக்கீங்க. நிறைவு இருக்கு. நான் வந்து ஜெயிச்சேன், தோத்தேன் அப்படிங்கிற வார்த்தையில என்னை பார்க்கல. ம். நான் என்னுடைய வாழ்க்கையை ஆக கடினமாகவும் சிறப்பாகவுமே கடந்திருக்கேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு நிறைவு இருக்கு. அந்த வகையில நான் வந்து எனக்கான சொந்த கருத்தை பேசுவதற்கான இடத்தை நான் அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறேன். ம். அந்த வகையில சொல்றேன் நான். ம். இந்த உலகத்துல தீண்டாமை உள்ள சமூக அமைப்பு இது. ம். இன்னைக்கும் ஜாதி பேசுறவன், ஜாதி கேட்கிறவன், ம். இன்னைக்கும் வந்து கிராமங்கள்ல எல்லாம் இரட்டை டம்ளர் முறையினுடைய நவீனத்துவமான பிளாஸ்டிக் கோப்பைகளை வச்சு கொண்டு வந்திருக்கிறவங்க, ஓகே. இப்பவும் அலுமினிய டம்ளர் வந்து புழக்கத்தில் வச்சிருக்கிற குக்கிராமங்கள், ஓகே. இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற சமூகத்துல ம். ஒரு மனிதன் ஒரு மனிதனை தொடுவதையே வந்து இழிவுபடுத்துகிற ஒரு பெரும் ஆதிக்க சக்திகள் நிறைந்த கூட்டத்தில் இருக்கிறதுல ஆஹா. எனக்கு அமிர்தானந்தமயி வந்து இந்த பூமியினுடைய சிறந்த தாய்மார்கள் ஒருத்தியா பார்க்குறேன். ம்ஹும். சுமார் 3.25 கோடி மக்களை அவங்க வந்து தொட்டுட்டாங்க, அவங்க அரவணைச்சு முத்தமிட்டு இருக்காங்க. ம். இந்த பூமியில இன்னொரு முறை இப்படி ஒரு சாகசத்தை 3 கோடி பேரை 3.5 கோடி பேரை தொடர ஒரு Hug மனிதன் உயிரை இருக்கவே முடியாதுங்கிறத உலகம் ஒத்துருக்கு. ஹக்கிங் சைன்ட்னு அவங்களுக்கு ஒரு ஆமா பேரு. ஆமா. அவங்க பேரே வந்து அரவணைத்து கொள்ளும் தாய். தாய். அவங்க வந்து அதுக்கு இன்னொரு பேர் போட்டாங்க அவங்க. அரவணைத்து கொள்ளும் சித்தர்கள். சித்தர் சில இப்ப சித்தர்கள் அவங்க மருத்துவம் சித்தர் பார்ப்பாங்க. கேட்டகரியா இப்படி குரு மகான்கள் கேட்டகரி. நான் சொல்றது என்னன்னா, நீங்க ம். மகான்களுக்கு என்னென்ன அர்த்தம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. Okay. எனக்கு மார்க்ஸரும் மகரிஷி தான். ஓகே. எனக்கு மார்க்ஸே மகரிஷி தான். ஆ. 50களுக்கு முன்னாடி வந்த நூல்களில் தமிழ் எழுத்தாளர்கள்ல ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள் குறிப்பிடுறாங்க. காரல் மார்க்ஸ் எனும் மகரிஷி அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. ஃபிரெடரிக் ஏங்கல்ஸை சமூகியல் விருத்து சிந்தித்த மாபெரும் சித்தன் என்று தான் நானும் கூட வார்த்தை போடுவேன். ஏன்னா நான் தமிழன். நான் வெறும் குருடாயில் அறிவு வாங்கிட்டு உளறிட்டு இருக்கிறவன் இல்லை. நான் இந்த மண்ணில் அவங்க எப்படி பயன்பட்டாங்கன்னு பார்க்குறேன். அப்போ அவங்கள மகரிஷிகள்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப இவங்களையும் மகரிஷிகள்னு வச்சுக்கலாம். நல்ல கண்ணைய ஒரு மகான். மகான். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வேலைகளுக்காகவே சிந்தித்து உழைக்கும் மக்களுக்காகவே நாளொன்றுக்கும் உழன்று இந்த நிலம் முழுவதும் நடந்து நீண்ட பெருங்காலம் சிறைச்சாலைகளில் வாழ்ந்து தியாகம் செய்து அமிர்தம் அடைந்த மகான்னு தான் நான் சொல்லுவேன். வார்த்தைகள் நீங்க மாத்தி போட்டுக்கிறதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. சரி, உங்களை பொறுத்தவரை அமிர்தானந்தமயி வந்து தீண்டாமை மிக்க நிறைந்த சமூகத்துல மனித பாகுபாடற்று உயிர்கள் பாகுபாடற்று, ஏன்னா அவங்க நாயையும் தொட்டாங்க. தடத்துல வந்து அவங்க நடந்து போகும்போது நாய் குறுக்கு ஓடி வந்தது. இப்போ நான் எத்தனையோ சமய மடாலயங்களுக்கு போயிருக்கேன், பெரிய மடாலயங்களுக்கு. அங்கெல்லாம் நாயெல்லாம் பார்க்கவே முடியாது நீங்க. ஆனா இந்த அம்மாவோட மடாலயத்துல பிற இடங்கள்ல ஒழுங்கு என்ற வார்த்தையை கையாளுறாங்க, முறைப்படுத்துதல் என்ற வார்த்தையை கையாளுறாங்க. இங்க அப்படி இல்லை. அந்த அம்மா நடந்து வந்துட்டு இருப்பாங்க, மக்கள் கூட்டமா கீழே உட்காந்து இருப்பாங்க. கோயில் வாசல்ல மாரியாத்தா கோயில்ல நம்ம ஊர் பொம்பளைக்கு எப்படி உட்காந்துருக்காங்களா அது மாதிரி சும்மா உட்காந்து இருப்பாங்க. ரொம்ப தமாசா இருக்கும். அவங்க சாமி கும்பிடுவாங்க சில பேர். இவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற பூவை அவங்களுக்கு தலையில போட்டு இருப்பாங்க. சாமி கும்பிடுறவங்களுக்கு மேல இவங்க மேல பூ போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முரண் நகைன்னு வைங்களேன். இதை வந்து பெரிய சித்தாந்தம்னோ பெரிய கோட்பாடுன்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்க வேண்டியது. ஆனா ஒரு பக்கம் கடவுளென அங்கீகரிக்கப்படுகிற அளவுக்கு மேன்மை மிக்க அந்த தாய் எள்ளி நகையாடுகிறார்கள். நீ தாண்டி எனக்கு தாய், நீ தான் எனக்கு கடவுள்ங்கிற மாதிரி கும்பிடுறாங்க. இதுதான் சமத்துவத்தினுடைய ஒரு குறியீடுகள். உங்களை அவங்கள ஹக் பண்ணாங்களா? நான் போனோடனே எனக்கு அவங்க மேல நல்ல மரியாதை இருந்தது. ஏன்னா பல கோடி பேரை தொட்டிருக்காங்கிறது வந்து தீண்டாமையை எதிர்த்து போராடிய எனக்கு அவங்க இந்த பூமியினுடைய மிக முக்கியமான மொழிமை. அதுவும் குறிப்பா ஐரோப்பியாவெல்லாம் நான் சேர்த்தவே இல்லை. துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய சாதி கொடுமைகளுக்கு, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிரான ஒரு குறியீடு கோட்பாட்டியலில் நாம டாக்டர் அம்பேத்கரையும் சிங்காரவேலரையும் நாம ஜீவாவையும் குறிப்பிட்டோமானால், நடைமுறையில் அமிர்தானந்தமயி இவங்க எல்லைகளுக்கு சமமானவர். அவங்க கோட்பாட்டியலாளர்கள். இவங்க நடைமுறையாகவே அதை தொட்டு நிரூபிக்கிறாங்க. வேறுபாடற்று மனிதத்துக்குள்ள ஏற்றதாழ்வற்று எல்லா உயிர்கள் எல்லாம் என் பிள்ளைகள், எல்லாம் என் குழந்தைகள், எல்லாமே என்னுடைய கடவுளின் குழந்தைகள் என்று அவர் சொல்ல எல்லாமே சமத்துவத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் அது. இப்போ அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலா இருக்கிற டேர்ம்ஸ் என்னன்னா, இப்போ
ஸ்நேக தீட்சைன்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் ம், பரவச நிலை, ம், மேன்மை ம். அல்லது அனாமுதயத்திலிருந்து பெறுத்தல், இது போன்ற வாசகங்கள் எல்லாம் நான் பயன்படுத்த விரும்பல. ஓகே. அவங்கள உங்களோட அனுபவம் அவங்க ஹக் இப்ப நான் பண்ணும்போது போறேன், அம்மாவுக்கு பார்க்கறதுக்காக போறேன். ஒரு 1.5 மணி நேரத்துல சாதாரணமா கூட்டமா வந்து பெருங்கூட்டம் இருக்குதுங்க. சரிங்க. ஆனாலும் ஒரு 1.5 மணி நேரம் தான் நாங்க அதிகபட்சம் வெயிட் பண்ண வேண்டியது வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் நேரம் ஒதுக்குனாங்க. ஏன்னா முதல்லயே பேரெல்லாம் எழுதி டோக்கன் போட்டுக்கிறாங்க. சரி. அதனால அதை கூப்பிடுறாங்க, இந்த பேர் உள்ளவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதனால நம்ம உடனே நேரடியா போயிடறோம். இப்போ எத்தனையோ சமய குருக்களுக்கு பக்கத்துல விடவே மாட்டாங்க. ம். அவங்க பார்த்தா பெரும் பேரன்பை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. 1000 பேர் அரவணைக்கிற மாதிரி பேசுவாங்க. ஓகே. ஆனா அவங்க பக்கத்துல ஒரு மனிதனையும் போக விட மாட்டாங்க. ஆனா இந்தம்மா அப்படி இல்ல. சாதாரணமா எல்லாரும் போறாங்க, எல்லார்ட்டையும் பேசுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. நாம நம்மூர் வழக்கப்படி கால் பணிதல், தாழ் பணிதல் என்பது வழக்கம். ஆ, அதனால அவங்க முதல்ல அவங்க பாதத்தை தொட்டேன். ஆ, அது மொனே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஆ, அப்புறமா தமிழர்கள்னு நம்ம மொழி எழுதுறாங்க அங்க. ஆ, ஆ. அவங்க அந்த அம்மா எல்லா மொழியும் பேச விரும்புறாங்க. ஓ, ஆ. அது பேசுறாங்க. அதனால முதல்ல மோனேன்னு எடுத்தாலும் அதுக்கப்புறம் மக்களே ஆ. மக்களே மக்கள்தான்ட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, முத்தமிடுறாங்க. அவங்க அழுகுறாங்க, நான் அழுகுறோம். ம். ஏன்னா அன்பும் அரவணைப்பும் இங்க பொதுத்தன்மையானதும் அனைவருக்கும் எல்லா இடங்களையும் கிடைக்காததுமாக இருக்கு. ஆ. அப்போ அதை வந்து கொடுக்கிற ஒரு தாயாக நாம் அவங்கள மதிக்கிறோம். ஓ. இந்த மதிப்பு மரியாதையோட பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன எங்க கூட வந்தவங்க ஏதாவது நாங்க வந்து எழுத்தாளர்னோ, சினிமாக்காரர்னோ முன்கூட்டி சொல்லியிருக்கிறோம் அல்லவா? ஓகே. அதை அவங்க பார்த்திருக்கலாம். அல்லது வந்து அவங்க கூட இருக்கிற இணை ஆசான்களாக வளர்ந்து ஆமா. கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க வந்து அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம். அவங்க எழுத்தாளர்னு சொல்லியிருக்கலாம். அம்மா தன் கையில ஏராளமா கிஃப்ட் குவிஞ்சிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஓகே. எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது அவங்க முன்னாடி. ஓகே. அதுல இருந்து எடுத்து எனக்கு அவங்க இதை போட்டு விட்டாங்க. இது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. கல்லா, பிளாஸ்டிக்கான்னு கூட தெரியாது. ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டும் இருக்கு. மத்தது எல்லாமே ஏதோ துளசி ஸ்டோன் பீட்ஸ் தான். மாதிரி. இது ஒரு வகை ஸ்டோன். ஸ்டோனுன்னு சொன்னாங்க. பின்னாடி தான் விசாரிச்சேன் இது என்ன. அவங்களோட மெமரியா அந்த கிஃப்ட் மாதிரி ஆமா, வச்சிருக்காங்க. அவங்க நிறைய அவங்கள சுத்தி குவிஞ்சு கிடக்குது. ம். அதுக்குள்ள கை விட்டாங்க, எடுத்தாங்க, போட்டு விட்டாங்க. ம். சரி, ஒரு பெருந்தாய் போட்டு விடுறாங்க. ம். இது இந்த மண்ணின் அடையாளம். இதுக்கு ஏதாவது ஒரு சமய குறியீடுகள் வந்து அடையாளங்கள் இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு இல்ல, கடந்த 35 வருஷத்துக்கு முந்தையே ம். நான் கருப்பு கயிறும் இரும்பு உலோகத்தாலான ஒரு சங்கிலியும் கட்டியிருப்பேன். ம். காவல் நிலையத்துல என்னை கேட்டாங்க, இது என்ன சங்கிலி, நீ என்னத்துக்கு சங்கிலி கட்டியிருக்க? ம். தங்கத்துல சங்கிலி போடுற வசதி இல்லை, அதனால இரும்புல சங்கிலி போட்டிருக்கேன். நகைச்சுவை. இல்ல, உண்மை. இல்ல, நீங்க சொன்ன விதம் வந்து நகைச்சுவையா தான் சொல்லிட்டீங்க. தங்கத்துல போடுறதுக்கு இல்ல. ம். தங்கத்துல போட்டிருந்தா நீங்க மைனர்னு உட்கார வச்சிருப்பீங்க. ம். இரும்புல போட்டிருக்கிறதுனால என்னன்னு கேக்குறீங்க. இது பாட்டாளி வர்க்க அணிகலன்னு சொன்னேன். ஓகே. ஏழைகளின் அணிகலன் ஐயா இது. ஓகே. நீங்க அதுக்கு ஒரு மதிப்பீடு வச்சுட்டு அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்னு காவல் நிலையத்திலேயே பேசினுவேன். அதனால அந்த தாய் இந்த மண்ணினுடைய காலங்காலமாக புனிதப்படுத்தப்பட்டிருக்குது இந்த உத்ராட்ச கொட்டை. அதுக்கு 1000 விஞ்ஞான காரணங்கள் சொல்றாங்க. அந்த உண்மை ஆய்வெல்லாம் நம்ம பண்றதில்லை. அவங்களோட இந்த ஞாபகம் மண்ணினுடைய ம். புனிதப்படுத்தப்பட்ட ஒரு குறியீடு, ம். மதிக்கப்பட்ட ஒரு குறியீடு. ம். அந்த அம்மா போட்டுட்டாங்க, நான் போட்டிருந்தேன். இப்போ அதனால நீங்க அமிர்தானந்தமயி போன்ற தாயெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு ஊருக்கு ஒரு தாய் இருந்தா எப்படி இருக்கும்? இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? பின்ன ஓகே. ஒரே ஒரு இருக்கிறது தான் ம். பிரச்சனை. நான் சொல்றேன், ஊருக்கு ஒரு தாய் இருக்கட்டும். ம். நீ தாயாக, நீ தந்தையாக, நீ அரவணைச்சுக்கோ, நான் அரவணைச்சுக்கிறேன், நான் தந்தையாகிறேன், அரவணைச்சுக்கிறேன். இந்த மண்ணில இந்த மண்ணின் மனதோட நாம வந்து இப்போ நம்ம சமத்துவ எல்லாருமே தினம் ஹக் பண்றோம். ஆமா. நம்ம நண்பர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்திலயும் அந்த ஹக் இருக்கு. அப்போ அங்க அந்த அழுகை உணர்ச்சி வெளிப்பாடு, அந்த கண்களில் நீர் பெரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நிறைய பார்த்திருக்கோம். கோடானு கோடி மக்களை அரவணைக்கிறாங்க. ம். ஆனா அரவணைக்கும் போதெல்லாம் அவங்க அழுகுறாங்க. ம். அவங்க கண்ணீர் வந்துட்டே இருக்குது. அந்த உடம்புல எங்கிருந்து தான் அத்தனை தண்ணி ம். வந்துருக்குதுங்கிற அளவுக்கு கண்ணீர் வந்துட்டே இருக்குது, தொடச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ உள்ளம் உயிர்களின் மீதான பேரன்புல உருகி கரையுதுன்னு சொல்றதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு நடிக்க அந்த முடியாது. நீர் பெரு நான் பூரா நடிக்க நடிக்க முடியாது. இல்ல, ஒரு சீன்ல வந்து ஒரு அழுகை காட்சி, நான் ஒரு நடிகன் என்பதனால சொல்றேன்.
சீனில் நடிக்கிற போது அழுகிறதுக்கு கிளிசரின் தருவாங்க. ம். நான் கிளிசரின் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு 2-3 படங்களில் அழுகிற காட்சி வந்திருக்கு. குரல் 75ங்கிற குறும்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அதிகமான பேத்தி. காட்சி இருக்கும், அழுகிற காட்சி இருக்கும். ம். அழுவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர்களுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. நடிப்பு பயிற்சி மூலமா அதை அடையலாம். இப்ப நினைச்ச கண்ணில் தண்ணி கொண்டு வர வைக்கிறதுக்கு என்னால முடியும். அது வந்து நடிப்பு கலையில் உடலை இயக்குற, உடலை மாற்றுகிற ஒரு தன்மை. அதான் ஒரு கண்ணில் அழுகிறவங்கள அதெல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து அப்படி ஒரு செகண்ட் கொடுத்தாங்கன்னா, 1 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா பண்ணிடுவோம். அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த இடத்துல வர்றதை வந்து உலகத்தை அன்பாடு நேசிக்கிற ஒரு தாயை வந்து பார்க்குற வாய்ப்பு வந்துருச்சு. ஏன்னா நான் பகவான் ஓஷோவை பார்க்க விரும்பினால், அதே சமயம் நம்ம காலத்தில் வாழ்ந்த ஆதிசங்கரர் மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள் என்று அழைக்கப்பட்ட காஞ்சி பெரியவாளை நான் பார்த்துருக்கேன். மகா பெரியவாள்பாங்க. அவர் வந்து பார்க்குற போது நான் ஒரு 100 அடி தூரத்தில் தான் நிற்கிறேன், கூட்டத்துக்குள்ள போய் உட்காரல. ஆனா என்ன நடந்ததோ என்ன நினைச்சாரோ அவர் தெரியல. ஒரு தட்டத்துல பழமெல்லாம் எடுத்து வச்சு தன்னுடைய பக்கத்துல இருந்தவனை கூப்பிட்டு ஏதோ சொல்றாரு. அவன் தட்டம் எடுத்துட்டு வர்றான். நான் ஒரு தூண்ல சாஞ்சி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அங்க போய் உட்கார விரும்பல. ஏன்னா அவங்க சில சடங்குகள் செய்வாங்க. நமக்கு அந்த சடங்குகள் மேல எல்லாம் மரியாதை இல்லை, உடன்பாடு இல்லை. காளை மாட்டை குறுக்க நிறுத்துவாங்க சில சமயங்கள்ல பலகை மேல உட்கார்ந்துட்டு அவர் உட்கார்ந்துருப்பாரு, நம்மளை கீழே இருக்க வைப்பாங்க. கீழேன்னா வெறும் நிலமல்ல, விரிப்பு இருக்கும். ஆனா பலகை மேல உட்கார்ந்து பார்க்கறது, நிலத்துல இருந்து நின்றுட்டு பார்க்க மாட்டாங்கிறதெல்லாம் ஒரு சடங்காக அவங்க சொல்றாங்க. பலகை மேல உட்கார்றது நல்லது, ஏன்னா நிலத்தின் வெப்பமும் குளிர்ச்சியும் உடம்புல ஏறாது. அதனால பெரிய ஒரு வயசானவர் அப்படி உட்கார்ந்தா தப்புன்னு கிடையாது. ஆனா நான் பக்கத்துல போகல. பார்த்தா அந்த அவருடைய உதவியாளன் வந்து பெரியவா கொடுத்து விட்டா, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்ட்டு அவன் ஒரு தட்டத்தை கொடுத்தான். கை வாங்கின பார்க்குற அவர் வந்து அங்கிருந்து என்னை பார்க்குறாரு. ஒரு வயதான மனிதர். அவர் ஒரு கால் நான் வந்து பயந்தோ தயங்கியோ தூரத்தில் நிற்கிறதா நினைச்சிருக்கலாம். சாதி வேறுபாடு இருக்கிற உலகம் தானே இது. பாவம் அவனா நின்றுட்டு அவன் வரல அப்படின்னு அவர் இரக்கத்தோட பார்த்துருக்கலாம். ஆனா அவர் கொடுத்து விட்டாரு. இப்ப நான் இது வந்து என்ன பழம்? பனானாஸ். அங்க முன்னாடி வச்சிருக்கிற பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த உங்களுக்கு ஒரு நிறையவே வந்து நிறைய பழங்கள் வந்து அது வந்து அவர் ஏன் அப்படி நினைச்சாருன்னு தெரியாது. அதே மாதிரி இவங்க பிரம்மகுமாரிகள் சமாஜ மடாலயம் இருக்கு. சரி. நான் ஒரு வாடகை போனேன். ஒரு பயணியை அழைச்சிட்டு வாடகை போனேன். அங்க போனா பெருங்கூட்டம் பெண்கள் எல்லாம் அந்த பிரம்மகுமாரிகள் சமாஜ சிஷியர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. வண்டி நிறுத்திட்டு பார்ட்டி திரும்பி வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் வந்து போய் கதவு கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிரம்மகுமாரிகள் சமாஜத்தினுடைய ராஜமாதா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க திடீர்னு எந்திரிச்சு சந்தன கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு பொட்டு வைக்கிறாங்க. நான் வெளியே நிக்கிறேன். வாசல்ல கதவு குறுக்கு இருக்கு. நான் கதவுக்கு வெளியே தான் நிக்கிறேன், நான் உள்ள போகல. ஆனா அவங்க வந்து பொட்டு வைக்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என்னன்னா, இப்ப இந்த தாய் ஏன் அந்த பொண்ணு வந்து 40 வயசு இருக்கலாம், அவங்கள தாயின்னு தான் கூப்பிடணும். ஏன்னா அவங்க அந்த தவமெல்லாம் பண்ற மரியாதைக்குரியவர்கள். அப்போ அவங்கள வந்து அவங்க ஏன் திடீர்னு பொட்டு வைக்கிறாங்க? அங்கிருந்து அத்தனை கூட்டத்தை தாண்டிட்டு வர்றாங்க, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. சந்தன கிண்ணத்தை கையில் எடுத்துட்டு வருது, வந்து நெத்தியில போட்டு வைக்கிறாங்க. அப்போ நான் வந்து ஏன் என்னாச்சு இது அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டேன். அவங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்னன்னா கண்ணில் தண்ணி வருது. என்னன்னா, இந்த மண் இந்த மக்களை எவ்வளவு பாகுபடுத்தி வச்சிருக்குது. இந்த பாகுபாடு எவ்வளவு வெறுக்கத்தக்கதா இருக்கு. இந்த பாகுபாட்டுனால நான் கதவுக்கு வெளியில் நிற்கிறதாக அந்த தாய் முடிவு பண்ணியிருக்கலாம். அந்த ஏன்னா அவர் உள்ள வர விரும்பல, பாவம் தாழ்ந்த ஜாதிக்காரராக இருப்பாரோ, தாழ்த்தப்பட்டவராக இருப்பாரோ அப்படின்னு அந்த அம்மா நினைக்கலாம். ஏன்னா அந்த அம்மா என்ன நினைச்சது, நீங்க வந்து ஆட்டோ யூனிஃபார்ம்ல இருக்கு. ஆமா, ஒரு உழைப்பாளி, குளிக்காம இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அப்போ அந்த அம்மா என்னன்னா இப்படி ஒரு வந்து கடவுளிலிருந்து பிரித்து வைக்க கூடாதுன்னு அந்த தாய் முடிவு பண்றாங்க. அதனால 100கணக்கான பேர்த்த தாண்டி வர்றாங்க. ராஜமாதா அவங்க வந்து பொட்டு வைக்கிறாங்க. அப்ப நான் இங்க வந்து சமய சார்பு
அவங்க வந்து பிரம்மகுமாரி என்கிற ஆத்மாவினுடைய பயணம், பரமாத்மா போன்ற கோட்பாடுகள் எல்லாம் நிறைய பேசுவாங்க அவங்க. அந்த மாதிரியான பல வாசகங்களுக்குள்ள நான் போய் சிக்கல. ஆனா அந்த தாயின் பேரன்பு இருக்கு இல்லையா, யாரோ ஒரு மனிதன் அந்நியப்படுவதை அங்கீகரிக்காத ஒரு கருணை, அந்த கருணையை வந்து நான் கொண்டாடுவேன். கருணை, அது கருணை. கருணை. ஓகே. இப்போ அதனால இங்க வந்து இந்த மண்ணை வந்து இந்த மண்ணின் மக்களுக்கு வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் ஒரு கணக்கு வைக்கிறேன். சரி. ஜீவா தலைவரை வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோமோ, அவர் எப்படி பேரன்பின் கருணையினாலும் ஆவேசப்பட்டு நாடு முழுவதும் அலைந்து திரிந்து பாட்டாளிகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாரோ, அதுக்கு சமமானவர்கள் தான் இவங்கெல்லாங்கிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு பழனி கிட்ட. அங்க வந்து 3 நேரம் அன்னதானம். அவரு வந்து இந்த எதுவுமே சொல்லி கொடுக்கல, யோகா தியானம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவரு ஒரு ஒரு மாதிரி பரிபாஷை பேசக்கூடியவர். ஆனா அங்கேயும் 3 நேரம் இன்னைக்கு அன்னதான விசேஷமா நடக்குது. கோவையில இருக்கிற அளவுக்கு பெரிய நாளைக்கு அது உருவாகி 10,000 பேர் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இங்க திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமார் அவருடைய ஆசிரமலையும் அங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பசங்க எல்லாருமே மதியம் அங்க கட்டட வேலை செய்யறவங்க தொழிலாளிகளாம் வந்து மதியானம் அங்க அன்னதானம் டெய்லியுமே நடக்குது. அதுப்போ அங்க இருக்கிற சாதுக்கள், ஆமா, ஏழைகள் நிறைந்த நாட்டுல அன்னதானம் செய்பவர்கள் வந்து ஆண்டவனுக்கு சமமாக கருதப்படுவார். இப்போ சார் இதுல என்ன சந்தேகம்? அப்படி கருதுனா என்ன தப்பு? நான் சொல்றேன் என்னன்னா, அப்படி கருதுனா என்ன தப்புன்னு கேட்கிறேன். கணக்கம்பட்டி சாமியாரை பத்தி நீங்க சொல்றீங்க. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சரிங்க நான் பழனி போயிருந்தேன். சரி. அப்பவே இந்த கணக்கம்பட்டி பற்றிய பேச்சு இருந்தது. அவர் பெரிய ஃபேமஸ் இல்ல. மூட்டை சாமியார் அல்லது அழுக்கு சாமியார்ன்னு சொல்லக்கூடிய சாக்கடை சித்தர்ன்னு சொல்லுவாங்க. டிச்சில இருந்து தண்ணி மோந்து குடிச்சிருவாரு அவரு. அப்படி ஒருத்தர் இருக்காரு, இருந்தாரு. நான் பார்த்திருக்கேன். அவன் உண்மையில நான் அவரைத்தான் தேடி போறேன். எதுக்கு தேடி போறேன்னா, சாக்கடை தண்ணிங்கிறது நம்ம நல்ல தண்ணியில குடிக்கிற போதே டம்ளரை பாக்குறோம், ஒரு சிறு தூசி இருந்தாலே கீழே ஊத்திடும். நம்மளுக்கு எல்லாம் நோய் வந்துருமோங்கிற பயம். தண்ணி சுத்தம் இல்லைன்னா நோய் வந்துருன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா. ஆனா சாக்கடையிலிருந்து தண்ணியை வலிச்சு குடிக்கிறாருங்கிறாங்க. அவர் பேரே சாக்கடை சித்தர்னு வச்சிருக்கானுங்க. டிச்சு ஓரத்துல தான் படுத்திருப்பாராம், பேசிட்டே இருப்பாராம், கை தைச்சுக்குள்ள வச்சு தண்ணி எடுத்து குடிப்பாராம். இது வந்து என்னன்னா, இந்த ஆளுக்கு எப்படி நோய் வராம இருக்குது? இது ஒரு மிராக்கிளான மிரட்டுற விஷயமா எனக்கு தெரிஞ்சது. அதனால வந்து பீடி இதெல்லாம் குடிப்பாரு, வாங்கிட்டு போவாங்க. நான் பார்க்கல. நான் பார்க்கும்போது அவர் வந்து நடந்து போயிட்டாரு. அவருக்கு சாக்கடை கிட்ட நான் பார்க்கல. அவரை தான் நான் தேடி போனது. ஓகே. போய் எங்க படுத்திருக்காருன்னு அந்த மலையடிவாரி கிரிசுத்தர பாதையில எல்லாம் கேட்டுட்டே போயிட்டு இருக்கிறேன். அங்கதான் இருப்பாரு. அப்ப அங்க ஒரு டெம்போ ஸ்டாண்ட் இருந்தது. அந்த டெம்போ ஸ்டாண்ட்ல இந்த சாக்கடை சித்தர்னு சொல்றாங்க, அவரு எங்க படுத்திருப்பாராமா, டிச்சு தண்ணி எல்லாம் குடிப்பாராமான்னு நான் வந்து எனக்கு உடல் சம்பந்தமான மிரட்சி. டிச்சு தண்ணி இல்லாம இருக்கா, அவன் என்ன சாப்பிடுறான், என்ன பண்றான் அப்படின்னு அவரை பார்க்க போறேன். ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சா தான் நான் தேடி போறேன். ஆனா அங்க போகும்போது அந்த டெம்போ டிரைவர் எந்திரிச்சு இறங்கி வெளியே டோர் ஓபன் பண்ணி பார்த்தாரு. இங்கதாங்க படுத்திருப்பாரு, காணோம், எங்கேயோ நடந்து போயிட்டாரு இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாரு. ஆனா கணக்கம்பட்டி படுத்திருக்காரு அப்படின்னாரு. இந்த கணக்கம்பட்டி படுத்திருக்காருன்னு இவர் கை நீட்டவும், படுத்திருந்த கணக்கம்பட்டி இப்படி எந்திரிச்சு பாக்குறாரு. நான் நின்று திரும்பி அவரை பாக்குறேன். அவர் மறுபடியும் படுத்துக்கிறாரு. இவர் தான் கணக்கம்பட்டியா? இவர் என்ன அப்படின்னா, அவர் 2 பேரும் ஒன்னா படுத்துட்டு இருப்பாங்க, அதுக்காக கணக்கம்பட்டின்னு சொன்னேன். அவர் அந்த என்ன அதே பச்சை கலர், அதே பச்சை துண்டு, ஒரு அழுக்கு மூட்டை, அவரும் ஒரு மூட்டை மேல சாஞ்சுதான் படுத்துட்டு இருந்தாரு. ஆனா ரோட்ல இருக்கிற அந்த பழனி சுத்தி படுத்திருக்கிற சன்னியாசிகள் கோலத்துல படுத்திருப்பாங்கல்ல, பிச்சைக்காரர்களை போல, அப்படித்தான் தோற்றமெல்லாம் இருந்தது. பெரிய பணக்காரத்தனமான ஒரு காட்சியும் அங்க இல்ல. ஆனா கடைசி வரைக்குமே அவர் அப்படிதான் இருந்தாரு. ஆனா நான் பார்க்கும்போது அப்படித்தான் இருந்தாரு. அவன் தான் கணக்கம்பட்டி இருக்காரு, பக்கத்துல அவர் இருப்பாரு, எங்காவது போயிருப்பாரு. இவன் என்ன கொஞ்ச நேரம் இருங்க, திரும்பி இங்கதான் வருவாரு அப்படின்ட்டு அந்த டெம்போ டிரைவர் அவன் வேலையை பார்க்க தொடங்கினான். கணக்கம்பட்டின்னும் போது அவர் திரும்பி எந்திரிச்சு பார்த்தாரு, மறுபடியும் படுத்துட்டாரு, அவ்வளவுதான். மற்றபடிக்கு நான் கணக்கம்பட்டிட்டு போகவும் இல்லை. எனக்கு அவர் ஒரு பெரிய சித்தர்னோ, அவர் ஒரு மகானாகர் வருவார்னோ எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பார்த்திருக்கீங்க. அவரும் கணக்கம்பட்டி காட்டப்பட்டு பார்த்தேன். இன்னைக்கு திரைப்பிரபலங்கள் நிறைய. இன்னைக்கு வந்து ஆசிரமத்துக்கு போற 1000 பேருக்கு 10,000 பேர் சாப்பிடுறாங்களாமா. நான் ஒன்றும் போனதே இல்லை. அங்க போனா தங்கிக்கலாம்,
மக்கள் வந்து பக்தர்களோ அல்லது ஏழைகளோ போனா தங்கிக்கலாம். சானா சோறு போட்டுருக்காங்க. அப்போ உணவை தேடி தான் மனிதகுலம் வாழ்நாள் முழுவதும் ஓடிட்டு இருக்கு. இந்த உணவை கொடுக்கிற ஒருத்தனை இறைவனுக்கு சமமா நினைச்சா என்ன தப்புன்னு கேட்கிறேன். நினைச்சிட்டு போட்டு இப்ப ஏன் அதை போய் மறுத்து அதை வந்து உள்ள புகுந்து ஆட்டி அதை கெடுத்து நம்ம வந்து அதை கொஞ்சம் ரேஷனலா அவர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடிய ஆளு, எந்த விதமான ஆமா. ஆன்மீக ஒழுக்கங்களையும் இந்த பின்பற்றாத மடங்கள் ஆளு. உருவானதுக்கு பின்னாடி சில வலையொலி காட்சிகள் வழியா அவரோட பேச்சு, அவரோட நடத்தை, அந்த அவரோட உதாசீனமான உரையாடல் எந்த இலக்கணத்துக்குள்ளேயும் அவர் பொருத்த முடியாத இருக்கு. அந்த உதாசீனமான உரையாடல் தான். யாரையுமே அவர் எந்த மதிப்பும் கொடுத்து பேசல. இது சைக்காட்ரிஸ்ட் பார்வையில மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மனித உளவியல் பார்வை என்ற ஒண்ணு இருக்குல்ல, அது தமிழ் மண்ணுல ஒரு உளவியல் கூறு சொல்லலாம். ஆந்திராவுக்கு போனா அங்க நீ அதுக்கு ஏத்த மாதிரி உளவியல் கூறு சொல்லணும். மகாராஷ்டிராவுக்கு போனா அதுக்கு ஏத்த மாதிரி உளவியல் சொல்லணும். இங்க இருக்கிற பூரா குருடாயில் அறிவாளிங்க. அவனுக்கு பூரா அமெரிக்க உளவியலையும் ஐரோப்பிய உளவியலையும் படிச்சுட்டு வாந்தி எடுத்துட்டே இருப்பானுங்க. இங்க இந்த மண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. இந்த மண்ணுக்குன்னு சிந்தனா முறை இருக்கு. இந்த மண்ணுக்கு இந்த மொழி கட்டி அமைத்துட்டு வந்த தர்க்கவியல் ஒண்ணு இருக்கு. இந்த தர்க்கவியலுக்குள்ள அடங்காத ஆச்சரியகரமான அபூர்வம் என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் உள்ள சம்பவங்களும் மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்து இழிவுபடுத்துறதுங்கிறது சும்மா தூரத்துல அதான் குருடாயில் அறிவாளிகள் வெள்ளக்கார செவத்த தோல்கார பண்ணுன ஒரு சிந்தனை முறைதான மேல்நாட்டு பெரிய அறிவாக நான் கொண்டாடல. நான் சிக்மண்ட் ஃப்ராய்டை படிச்சிருக்கேன். அவருடைய கனவுகளுக்கு விளக்கம் முதல் கொண்டு அவருடைய மருத்துவ நோய் குறியீடு குறித்து அவர் அனலைஸ்மெண்ட் பண்ணது குறித்து ஆனால் அவர் ஆய்வு நூல் இருக்கு. அவரே எழுதுனது, தொகுத்தது, அவர் மருத்துவம் பார்த்த மொத்த தொகுப்பு, அது மொத்தம் படிச்சிருக்கேன். ஃப்ராய்டு வந்து உளவியலின் தந்தை என்று இந்த உலகம் கொண்டாடுது. நான் சொல்கிறேன், எங்கள் அப்பத்தா ஔவையாருக்கு சமமாக எல்லாம் கிடையாது. எங்கள் திருவள்ளுவருக்கு சமமான உளவியலாளராக நான் அவரை பார்க்கல. இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவருடைய அந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் என்ன, நான் ஒரு தடவை அவர் ஐயா ப்ரொஃபஸர் சாரோட பேசும்போது, ஒரு குருகிட்ட போகிறோமா அவங்ககிட்ட என்ன கற்றுக்குறோமோ கற்றுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு அதை டெக்னிக்காக பயன்படுத்திக்கணும், அதுக்கான சார்ஜு. மற்றபடி அவங்கள வந்து வழிபாடு பண்ணுறது அப்படி போகிறதுங்கிறது வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் உங்களோட இன்டலெக்சுவலாக எதுக்கு அவங்கள, அதாவது இன்டலெக்சுவல்ன்ற வேர்டு இங்கே என்ன ரெலவென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அவரை பார்த்ததில்ல. யோகி ராம் சரத்குமார் எல்லாம் நான் பார்த்ததில்ல. அவர் இங்கிருந்து எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் இலக்கியவாதிகள்லாம் போயிட்டு வந்து அவர் விசிறியில் நான்லாம் சாதாரண ஐம் பெக்கர், டோன்ட் கம் டு மீட் மீ அப்படின்னு அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவரை இப்போ எஸ்பெஷலி பாலகுமாரன் அவரை சந்தித்ததுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய எழுதினார். எல்லாம் வந்து அவர் ரொம்ப இன்னைக்கு யூடியூப்பில் எடுத்துக்கிட்டால் யோகி ராம் சரத்குமார் பற்றி நிறையா யூடியூப் இருக்குது. இப்போ அது மாதிரி வந்து தங்களை எளிமைப்படுத்தி கொண்டு தங்களுடைய உடலை வந்து இந்த எளிமை தான் வந்து ஞானத்தினுடைய ஒரு திறவுகோலாக இருக்கும் அப்படின்றவங்களாம் நம்ம, அது ஒரு மரபு இருக்குது இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணர் அப்படித்தான். அவர் பெங்களூருக்கெல்லாம் அவரை இன்வைட் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஆசிரமத்தில் இருங்க, வசதி பண்ணி கொடுக்குறோன்றப்பெல்லாம் அவர் வந்து வரவே இல்லை. அதே போல் ஜெயகிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் வசதியாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஆனால் எளிமை, இவர் என்ன எளிமை தான். நாராயணகுரு எளிமையினுடைய மறுவரும். அவர் சாதாரணமாக ட்ரெயினில் தான் போயிட்டு வருவார் எல்லா பக்கமும் அப்படின்ற மாதிரி தான் நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த சில சித்தர்கள் வந்து சில கழிவுகளை எல்லாம் உட்கொள்வார்கள், கற்களை உட்கொள்ளுகின்ற சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் நம்ம பரமஹம்ச யோகானந்த அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில் நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த சுவாமி ராமாவோட சயின்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் அதுலேயும் இந்த மாதிரியான நிறைய இல்லை சயின்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் அந்த புக் அதெல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் எப்போவோ படிச்சுட்டேன். இப்போ வந்து
அதை பற்றி சிலர் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த மட்டும் அதெல்லாம் நாம் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, நாம் அதையெல்லாம் வந்து எப்படி நம்ப முடியும் அல்லது வந்து புரிஞ்சிக்க முடியுன்றது எனக்கு புரியல. 2வது வந்து உங்களுக்கு துவக்க காலங்கள்ல இருந்து ம கிறிஸ்டியானிட்டி உட்பட மதங்கள் எப்படி இருந்திருக்குன்னா, அது ஒரு விதத்தில பிற்போக்குவாதமாகவும், அது ஒரு அதிகார அமைப்புக்கு கூட இருந்து சேவை செய்கின்ற ஒன்றாகவும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம கிராம்சிய படிச்சா புரிஞ்சுக்கலாம். அல்லது நம்முடைய மரபுகள்லேயே பிற்போக்குவாதம், தீண்டாமை இது எல்லாமே மதம் குடுத்தது தானே. அதானே அம்பேத்கர் வந்து சொல்றார். அம்பேத்கர் வந்து இந்த அன்டச்சபிலிட்டி, காஸ்டிசம் இதெல்லாம் வந்து நாராயணகுரு காந்தியோட உரையாடல் இருக்கு. காந்தி காஸ்டிசம் இருக்கட்டும், அது ஒரு இந்து மதத்துக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை தானே. அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றப்போ நாராயணகுரு அதை கடுமையாக எதிர்க்கிறாரு. இவர் சொல்லப்போனால் இவர் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு துறவி. ஆனால் அவர் வந்து அரசியல்வாதி. அவர் ஒப்புக்கொள்றத இவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் அப்படின்றப்ப ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, நீங்கள் துவக்க கால கிறித்துவம் வந்து இருந்தது ஒரு விதமாக இருந்தாலும் 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியிலேருந்து 19ஆம் நூற்றாண்டில் அது பகுத்தறிவுவாதத்தையும் பேசிட்டு தான் இருந்தது. 1848 தாஸ் காப்பிட்டல் வருது. தாஸ் காப்பிட்டல் வர்றதுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கத்தோலிக்கம் எல்லாம் வந்து கல்வியை போதிக்கின்ற மிஷனரி ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இருந்திருக்குது. அதே போல் அவங்க பகுத்தறிவையும் பேசியிருக்கிறாங்க. அவங்க பேய ஓட்டுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து எதையும் செய்யலை. அவங்க வந்து பகுத்தறிவுவாதத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. மிஷனரி ஆக்டிவிட்டீஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன காலகட்டத்தில் மிஷனரிஸ் வந்து தான் அதிகமாக கல்வி நிறுவனங்களை உருவாக்குனதில் அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் இப்போ நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு யுவான் சுவாங் ஒரு கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நடந்தே வர்றாருன்னு தான் அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து இங்கே படிச்சுட்டு போகிறார். முதல்ல வால்யூமினஸாக இங்கே இருந்த லிட்ரேச்சர் எல்லாத்தையும் கொண்டு போய் சைனீஸ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணது சமஸ்கிருதத்துலேருந்து அவர் தான். அவர் அது ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே அங்கே கொண்டு போய் பண்ணினார். சைனாவில் கொண்டு போய் பண்ணினார். ஸோ இதையெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க வெறுமே ஒரு மதத்தை வெறும் நிறுவனமாக மட்டும் நீங்கள் சுவாங் ஆகட்டும், புத்தா ஆகட்டும், அல்லது வந்து நம்முடைய நாராயணகுரு ஆகட்டும், இதை வெறும் ஒரு சிஸ்டம், ஒரு வழிபடக்கூடிய ஒரு நிறுவனமாக மட்டும் இல்லாமல் அதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போகிறதுன்றது வந்து வெறுமே எளிமையான நடவடிக்கைகள் மூலமாக சாப்பாடு போடுறது இது மாதிரி மட்டும் இல்லை. எப்படி செஞ்சால் சாதாரண மக்களை என்ன செஞ்சால் அவங்கள வந்து அதிகாரப்படுத்த முடியும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட முடியும் அப்படின்றதில் மேஜிக் எதுவும் பண்ணல. மேஜிக்கு பதிலாக அவங்க கொண்டு போனது கல்வியை. விழிப்புணர்வுக்கு அடிப்படையாக முதல்ல கல்வியை கொண்டு போய் கொடுக்குறான். நாராயணகுரு உருவாக்கின கோயில்கள் எல்லாத்துலேயும் லைப்ரரி தான் கூட வச்சுருந்துருப்பார். அதுக்கு அந்த உரையாடக்கூடிய விவாதிக்கக்கூடிய அரங்கங்கள் தான் பெருசாக இருக்கும். வழிபடுற இடம் சிறுசாக இருக்கும்ன்றது நம்ம நாராயணகுரு ஐயா ஒரு நிமிஷம் நான் எப்படி பார்க்க முடியும். குருவாயூர் நான் போயிருந்த போது குருவாயூருக்குள்ள போயிட்டு அங்க வந்து நான் கேட்டேன், குருவாயூர்ல உட்கார்ந்துதான் நாராயணகுரு எழுதினாருன்னு நான் படிச்சிருக்கேன். இந்த கோயிலுக்குள்ள அவர் எந்த இடத்துல உட்கார்ந்தாருன்னு காட்ட முடியுமான்னு நான் ஒரு அங்கிருந்த பூசாரி கேட்டேன். நாராயணகுரு இருந்த இடம் காணணுமோ அப்படின்னா, ஆமாண்ணா நீ அப்புறத்து போ, அந்த மேடையில் ஒரு இடம் வந்து கம்பி வலை அடிச்சிருக்கு, அங்கே ஒரு டேபிள் சேரெல்லாம் வச்சிருக்கு, அந்த வலைக்குள்ளே தான் அவர் உட்கார்ந்தாரு, அது யாரும் கால் படக்கூடாதுன்னு நாங்கள் மூடி வச்சுருக்கோம், வெளியிலேருந்து பார்க்கலாம் பாருங்கன்னாங்க. நான் போய் அங்கே நின்று நாராயணகுரு உட்கார்ந்துருந்த இடத்த கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, அவர் உட்கார்ந்து எழுதுன அந்த பித்தளை விளிம்பு போட்ட டேபிள், மர டேபிளில் பித்தளை எஜ்ஜு உடையாமல் இருக்கிறதுக்காக பித்தளையில் விளிம்பு போட்டிருக்கு, அந்த டேபிள் எல்லாம் அங்கே வச்சிருக்கு. நான் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். பாரதியார் வீட்டுக்கு போகும்போது அவர் உட்கார்ந்த சேரை வச்சுருக்காங்க, நான் அதுக்கு பக்கத்தில் கீழே உட்காந்து பார்த்துட்டு தான் வந்தேன், சேரில் உட்காரல.
இப்போ போனாலும் பார்க்கலாம். இருக்கலாம். இப்போ 2 சேர் வச்சிருக்காங்க. இப்போ நான் போனது 1 தான் இருந்தது. இப்போ 2 வச்சிருக்காங்க. அந்த அதோடு சேர்ந்து செஞ்ச ₹5 அவர் வித்து போட்டார் ஒரு சேரை. அதையே சீரடி போயிருக்கேன். சீரடி போன பெருங்கூட்டம், பெருந்திரள், எல்லா பக்கம் போயிட்டு எல்லா பக்கம் சோறு, எல்லா பக்கம் சோறு. நான் கூட்டத்தில் வெகு நேரமாக கஷ்டப்பட்டுட்டு பக்கத்தில் சமாதி கிட்ட போகிற போது அங்கே சமாதி தான் இருக்குது, கோயில் இல்லை. அவருடைய சமாதி இருக்கு. பொதுவாக நம்ம மரபுல துணைக்கண்ட மரபுல சமாதிகள் தான் வணங்கத்தக்க, போற்றத்தக்க, நினைவு கூறத்தக்க இடங்கள். அதில் வழிபடுதல், வணங்குதல், இதெல்லாம் வணங்குதல் என்பது நீ இணங்குதல், ஏற்றுக்கொள்ளுதல். வழிபடுதல் என்பது அது ஏதாவது உனக்கு செய்யும், அல்லது அந்த வழிபாட்டு முறைமை அது நீ வழிபடலாம், வழிபடாமல் போகலாம். வணங்குதல் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க மகான்களை வாழ்ந்திருக்காங்க, பெரிய அமைதி சமாதானத்துக்கான சிறுடி பாபா வாழ்ந்திருக்காரு. அப்போ அந்த பெருங்கூட்டத்துக்கு நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் வரிசையில் நின்று களைச்சு போயிட்டேன். இவனுக்கு என்னடா அப்புறம் சமாதி கிட்ட தள்ள தொடங்கிட்டானுங்க, வேகப்படுத்துறானுங்க ஆளை வெளியே கூட்டத்தை கரைக்கிறதுக்காக. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? வேலி வெட்டி குதிச்சு உள்ள எதிர்த்து குதிச்சு போய் சமாதி போய் பக்கத்தில் உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்துட்டேன். ஒரு ஒடியாந்தாங்க, ஒரு 10, 20, 10, 12 போலீஸ் ஒடியாந்தாங்க, இன்ஸ்பெக்டர் மற்றவங்கெல்லாம் என்கிட்ட எல்லாம் மிரட்ட வந்தாங்க. ஏ பாபா का समाधि है, ए बाबा का देखना क्या आएंगे, बाबा इधर नहीं, हम मालूम है, बाबा को वाइब्रेशन इधर के दे दिया, आराम से रुको, 10 मिनट में पास किए அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டேன். 1/2 மணி நேரம் உட்காந்துருந்த, சுற்றி வர 10 போலீஸ் நின்றுட்டு இருந்தான். எவனும் கை வாங்க முடியல. அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்னடா இப்படி சமாதிக்கிட்ட ஒருத்தன் உட்காந்துட்டானே. இது இப்போ 2009, 10, 2010 மகள் அங்கே பாம்பேயில் படிச்சுட்டு இருக்கிற போது விடுமுறை நாளில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஓகே. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இது அத்துமீறல் நான் பண்ணினது. ஆனால் எங்கள் மூதாதையர்களை வணங்குறக்கோ அல்லது வழிபடுறக்கோ உடுங்கடா ஏன்டா பிடிச்சி தள்ளுறீங்கிற எரிச்சல் தான். அதனால் போய் உட்கார்ந்த. இது அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில வேலைகள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட விட மாட்டேங்கிறாங்கிறதுல ஒரு வெறுப்பு எட்டி குச்சி உள்ள போயிட்டேன். இது ஒரு அதிரடி வேலை. இது ஒரு பைத்தியகாரத்தனமான வேலை தான், புத்திசாலித்தனமானதுன்னு நான் சொல்லல. ஏன்னா நீங்க இதை கேட்கலாம் இல்ல, அது அதாவது அப்புறம் ஐயா சொல்ல வந்ததுல ஒரு சின்ன ஒரு இடத்துல மறுக்கிறேன். இந்த குருடாயில் அறிவாளிகள் நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறது எதனாலன்னா, கிறிஸ்துவ மிஷினரிகள் பேயோட்டலன்னு பேசுறாங்க பாருங்க, வெள்ளக்காரனுக்கு பேய் இல்லைன்னு பேசுறது. இந்த உலகத்திலேயே நிறைய வருது. பேய் படம் மட்டுமல்ல, பேயோட அச்சம் இன்றைக்கும் நிறைந்து கிடக்கிற சமூகம் ஐரோப்பா. ஏன்னா லண்டன்ல என் மகள் 2 வருஷம் வாழ்ந்தா. அங்க பேய் பயம் அந்த வெள்ளைக்காரங்க மத்தியில, வயசானவங்க மத்தியிலையும் சரி, வயசுல இருக்கிற பிள்ளைங்க பசங்க மத்தியிலையும் கூட, இளைஞர்கள் மத்தியில் இருக்குது, பேய் பயம் இருக்குது. அப்போ மிஷினரி பேயோட்டலங்கிறதெல்லாம் வெள்ளைக்காரன் செவத்ததோளுக்கு மயங்கிற கூட்டம். நான் அதனாலதான் கடுமையா சொல்றேன். இல்லை, நான் சொல்ல வந்தது அப்படி இல்லை. அதாவது இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, மத நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதில் உள்முரணா அந்த நிறுவனங்களே சீர்திருத்த அமைப்புகளாகவும் இருந்திருக்குது, நிறுவனங்கள் பிற்போக்காகவும் இருந்திருக்குது. அது பேய் ஓட்டி இருக்காங்கன்றதுக்கு ஆதாரம் என்ன? எக்ஸார்சிஸ்ட் மூவி அது மூவி வந்திருக்கு, பேய் ஓட்டி இருக்காங்க, பேய். ஆமா, அது அந்த மாதிரி எக்ஸார்சிஸ்ட் இருக்காங்க. ஜோனை அவங்க நெருப்பு வச்சு அரிச்சு கொண்டாங்க, உலகத்துக்கே சொல்லிருக்காங்க. அவங்க மடாலயமே ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு தான் பட்டமே கொடுத்து. இல்ல இல்ல, அந்த கொல்லப்பட்டவர்கள் எத்தனை ஆயிரம் ஓவியங்கள், ஐரோப்பிய ஓவியங்கள் இருக்கு, எத்தனை கட்டுரைகள். ஆமா, கார்சியா மார்க்வேஸனுடைய நாவல் ஒண்ணு அதை பத்தி. இதுதான் ஏங்க பேயோட்லன்னு, கிறிஸ்தவம் பேயோட்லன்னு சொல்லலைங்க. சாத்தானை பத்தி, சாத்தான் என்ற அந்த வாசகம் இல்ல, ஒரு கட்டத்துல சாத்தான் இருக்கா இல்லையா? எல்லா மத கிறிஸ்துவ மதத்துல சாத்தான் இருக்கா இல்லையா? ஆமா, இருக்கு. இப்போ எல்லா மத நிறுவனங்களும் அதாவது அதுக்கு அதனுடைய அளவிலேயே அதுக்கு எதிரான நிலைப்பாடுகளையும் நடவடிக்கைகள் போன்றவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகின் அத்தனை விஞ்ஞானிகளும் கிறிஸ்துவ ஃபாதருங்க. இல்ல, இப்ப இதை எதிர்த்தவர் ஃபாதருங்க. அதாவது சர்ச்சில் இருந்த ஃபாதர்கள் தாங்க விஞ்ஞானிகளாவும் ஆய்வு செஞ்சாங்க. மில்டனுடைய கடவுளை நம்பினார்கள், இன்னொரு பக்கம் மில்டனுடைய இலக்கியமே அதானே.
மில்டனுடைய இலக்கியமே வந்து ஜான் மில்டனுடைய இலக்கியமே வந்து சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது தானே. ஆனால் அவர் ஒன்றும் கடவுள் மறுப்பாளர் கிடையாது. ஸோ எல்லா மத நிறுவனங்களிலும் எல்லா நிறுவனங்களைப் போலவும் மத நிறுவனங்கள்லையுமே கூட அதற்கு எதிரான என்ன சொல்கிறது, ஒரு இயக்கம் அல்லது நிலைப்பாடு நடவடிக்கைகள் இருக்க தான் செய்யுது. மதங்கள் எல்லாமே வந்து பிற்போக்காகவும் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல இப்போ நவீன சூழ்நிலையில் குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் பொறுத்த மட்டில் நான் சொல்லலை, சாம்ஸ்கி மாதிரி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜியோனிசம் வந்து கிறிஸ்டியன் ஜியோனிசம் வந்து ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் வந்து வலுப்பெற்று இருக்கிறது, பரவி இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான சிக்கலாக இந்த என்ன சொல்கிறேன், இந்த மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து இருக்கின்ற அரசியல் சிக்கல்களை அது உருவாக்குனதில் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, சாம்ஸ்கி சொல்கிறாரு. ஸோ அப்போ மதம் ஒன்று தான், மதத்துக்குள்ளே வெவ்வேறு விதமான போக்குகள் இருந்திருக்குன்றது தான் நான் குறிப்பிட விரும்பினே ஒழிய, மார்கியஸ்னுடைய நாவல் லவ் அண்ட் காலரா இல்லை அதானே, அதில் தான் வந்து இந்த பேய் ஓட்டுறது. இவ்வளவு குழப்பிக்கிறீங்க? பேய் ஓட்டுறது என்ன கேட்குறேன், என்ன குழப்புறேன்? சாத்தான் இருந்ததா இல்லையா கிறிஸ்துவ சமய கண்ணோட்டத்தின்படி? தெரியல. வெரி குட், நல்ல பதில். நிறுத்திடல அப்போ. ஓகே, இப்போ என்னன்னா இல்லை ஆதாரம், அதாவது வந்து சாத்தான் இருந்ததானே என்ன ஆதாரத்தை வச்சு சொல்ல முடியும்? பிற்போக்குவாதம்னு சொல்லியாச்சு. பிற்போக்குவாதம் இருக்கும்போது சாத்தான் இருந்ததா இல்லையான்னா அப்புறம் அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எங்கிட்ட ஆதாரம்? ஏங்க, சமய சார்பு கண்ணோட்டத்தின் அடிப்படையில கடவுள் இருக்கிற இடத்துல சாத்தான் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்தியாவிலையும் அந்த முழுவதிலும் இருக்கிற இங்க இருக்கக்கூடிய முருக கடவுளையும் ஆதிசிவனையும் கடவுளா வணங்கிட்டு இருக்கிற இதே ஊர்ல நாம முனி அடிக்கிறவங்களும் முனி ஓட்டுறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இல்ல இதெல்லாம் பழைய மாதிரி. சாத்தான்றது வந்து அது ஒரு பேயா எனக்கு தெரியல. அதாவது பைபிள்ல சொல்லப்படுகின்ற சாத்தான்றது ஒரு பேயா பிசாசா? நான் வந்து ஒரு பிப்ளிக்கல் ஸ்காலர்லாம் கிடையாது. நான் சாத்தான்கிறது ஒரு கடவுளுக்கு எதிரடையான ஒரு இல்ல கடவுளுக்கு சொல்ற பாத்தீங்களா, குருடாயில் அறிவாளிகள். இந்த குருடாயில் அறிவாளிகள் பூரா வெள்ளை அடிமைகளா இருக்காங்க. அதுதான் எனக்கு கோபமே. இல்ல வெள்ளை அடிமை இதுல என்ன சாத்தான் இல்லைன்னு பேசுற அளவுக்கு ஒரு பேராசிரியர் நீங்க. இல்ல சாத்தான் இல்லைன்னு எங்க சொன்ன? பைபிள்ல இருக்குதுங்க, பைபிள்ல இருக்கு சாத்தான். அது என்ன, அதைய சொல்லுங்க. பைபிள்ல சாத்தான்னு சொல்றாங்களா, அது என்ன? கடவுளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம ஏன் நீங்க கிறிஸ்து மதத்தை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு? நான் காப்பாத்தலீங்க. நீங்க தான் ஜியோனிஸ்டா மாறி இருக்கீங்களோ? இல்ல நான் மாறல. தமிழகத்துல ஜியோனிசம் வளர்ந்துட்டு இருக்குதோ? இல்ல, அதன் குறியீடு தான் இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ மதத்தை யார் காப்பாற்றினா? ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் அந்த மதத்துக்குள்ளேயே வந்து முரண்பட்ட நடவடிக்கைகள் இருக்குதுன்னு சொல்றேன். இப்ப இந்து மதத்துல தானே நாராயணகுரு வந்து சீர்திருத்தங்கள் பண்ணினாரு. சீர்திருத்தங்கள் பண்ணது சாதி எதிர்ப்பையும் பேசினது மதத்துக்குள்ள இருந்து தானே செஞ்சாரு நாராயணகுரு. வேற எதுலையா போயிட்டாரா? நாத்திகரா மாறிட்டாரா? மதத்துக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான எதிர் நடவடிக்கைகள், எதிர்ப்பு இயல், சாதி கொடுமைகளினுடைய சாதி பிளவுகளினுடைய அடையாளம் கேரளா. இன்னைக்கும் சாதி அவ்வளவு வலிமையா இருக்கிற இடம் கேரளா. ஆமா, கேரளா. அதுல கோயில்கள் முழுக்க மேலாதிக்க சாதிகளின் கைப்பிடிக்கல சிக்கி கிடக்குது. ஆனா அந்த ஒரு ஏரியாவில் அதே மேலாதிக்க சக்திகளுக்கு மத்தியில ஒரு சமய பற்றாளராக சமய வழிகாட்டுதலை வழிபடி வாழுகிற முறைமையை கொண்ட நாராயணகுரு அங்க உட்கார்ந்துட்டு ஈழ சமுதாயத்துக்கும் புலையனுக்கும் அவர் விடுதலை கேட்டிருக்காரு. இது வந்து இந்த மண்ணினுடைய தன்மைகளினுடைய ஒரு அடையாளம். இங்கேயே தான் சமய கட்டுப்பானங்கள் உருவாச்சு. அதுக்குள்ள இருந்தும் புரட்சியாளர்கள் வந்தாங்க. அவர்கள் சீர்திருத்தவாதிகளாக அறியப்பட்ட. நாராயணகுரு என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. நாராயணகுரு எல்லாருக்கும் சமத்துவம் வேணும்னு அவருக்கு ஏழவனுக்கு போராடி. இன்னைக்கு நாராயணகுரு பிறந்த நாள் வந்து கேரளாவில் நான் அங்க இருந்த அமிர்தானந்தமையை பார்க்க போறேன்னால நாராயணகுரு என்ன தெரு முழுவதும் மக்கள் வெள்ளம் கொடி பிடிச்சு. நான் கேட்கறது ஒரு எளிமையான கேள்வி. நாராயணகுரு என்ன சொன்னார்? நாராயணகுரு என்ன சொன்னாரு? எப்படி
சிங்கம்னு இருந்ததுன்னா, விலங்குகள்னு இருந்ததுன்னா ஒன்று தான் இருக்குது. ஒரு விலங்கினம் ஒன்றா தான் இருக்குது. மனுஷன் மட்டும் ஏன் இப்படி வேறு ஜாதியாக இருக்கான்னு சொன்னார். இதைத்தான் சொன்னார். அவர் he was against casteism. ஆமாம். ஆமா. ஸோ நம்ம இப்போ அதாவது being a இப்போ Hindu, நான் என்ன சொல்ல வர்றேன், வெள்ளையனுக்கு வால் பிடிக்கிறேன்னு சொன்னாக்கா, இது வந்து எங்கே வெள்ளையனுக்கு வால் பிடிச்சேன்? இப்போ நமக்கு வந்து ஆதாரங்கள் இருக்குது. எல்லா மதங்கள்லேயும் பிற்போக்குவாதம் இருக்குது. ஒரு கட்டம் வரலாற்று ரீதியாக ஒரு கட்டத்தில் அதே மதங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் எதிர்குரல்களும் எழுந்திருக்குது. பின்னாடி மறுபடியும் அதே எதிர்குரல்கள் மாறி நவீன சூழ்நிலையில் நவீன கிறிஸ்துவ சியோனிசம் சமயம் இருக்கு அல்லது மதம். அதனால வந்து மதத்தை ஒரு அடிப்படையான பெரும் ஒரு வரலாற்று மதத்தை ஒரு வரலாற்று ஆதாரமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தீசிஸ் ஆன்டி தீசிஸ் ஹைப்போதீசிஸ்னு தான் பார்க்க முடியுமே ஒழிய, அது வந்து ஒரு மதம் ரொம்ப உயர்வாக இருக்குது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, இன்னொரு மதம் அதுக்கும் நீங்கள் வந்து எந்த ஆதாரமும் சொல்கிறதில்ல. சோறு போட்டவன்லாம் வந்து நல்லவன் அப்படின்றீங்க, சோறு போட்டவன் கெட்டவன் யாரும் சொல்லலை. சோறு போடுங்க, நாம் வந்து யாரையும் கெட்டவங்கன்னு சொல்லலை. மத நம்பிக்கைகள் அப்படின்றது நம்பிக்கை தான், அது வேறு நம்பிக்கை தான், அது தனி மனித சார்புடையது. அது வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணாத, சோறு போடுறத இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணாத. பேராசிரியர், நான் சொல்ல வந்தது உங்க வார்த்தையில மிஷினரிகள் பேயோட்டவில்லைன்னு ஒரு வரி உங்ககிட்ட இருந்து வந்தது. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. பேயோட்டி சமயம் தான் அது. பேயோட்டி இருக்காங்க. கிறிஸ்துவ வந்து இயேசு வந்து ஒரு பூமியின் கருணை மிக்க மனிதர், அது வேற விஷயம். ஆனா இப்ப ஏன் இவ்வளவு தூரம் அது சாத்தான மிஷினரி வந்து பேயோட்ல அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல. எல்லா அறச்சாலைகளும் பள்ளிச்சாலை கல்வியை வளர்த்துனதுல தமிழகத்திலும் சரி, துணைக்கண்டம் முழுவதிலும் சரி, உலகம் முழுவதும் ஐரோப்பியர்கள் காலடி வச்ச போது ஒரு பக்கம் அரசு அதிகாரத்தையும் இன்னொரு பக்கம் நம்பிக்கையையும் சேர்த்தே வளர்த்துனாங்க. அதுல ஒன்று கிறிஸ்துவ மதமாக சமயமாக இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு பல கோடி மக்கள் அதில் இருக்காங்க. அவங்க அந்த ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ்றாங்க. நம்ம ஆனா அங்க பேயோட்டலன்னு சொல்லக்கூடாது, அங்க பேய் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. அவர் வந்து ஓட்டிருக்கலாம். நான் சொல்றது புட்டபர்த்தி ஒரு மெஜிஷியன்னு சொல்றேன், நான் வந்து சூப்பர் பவர் மேன்னு சொல்லல. இந்த மக்கள் வந்து விதந்து பார்க்குற அளவுக்கு இப்போ சர்க்கார் இருந்தாரு. சர்க்காரை வந்து உலகம் வியந்து பார்க்குது. மெஜிஷியன் அது ஒரு கருப்பு கோட்டு போட்டு பண்ணாரு, அவர் காவி ட்ரெஸ் போட்டு பண்ணாரு. இது வித்தியாசம் இருக்கு. இந்தையே நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிறர் வியந்து பார்க்குற அளவுக்கு வேலை செஞ்சவர் தான் ஒரு மெஜிஷியனாக அல்லது ஒரு மிராக்கிளான அல்லது அபரிதமான சக்திகள் கொண்ட ஏதோ ஒரு பயிற்சி பெற்றவர் அல்லது அதை வந்து கற்றுக்கொண்டவர் அல்லது அடைந்தவர் அல்லது கிடைத்தது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் அவர் யூனிவர்சிட்டி கட்டினாருன்னு சொல்றேன். நாம் என்னன்னா அங்க மாந்திரிகம் பார்க்க போனவங்க, மருத்துவம் பார்க்க போனவங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, நோய் கேட்கறவங்க, இறுதி அறுவை சிகிச்சை அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற போதே இதுவும் நடக்குதுன்னு சொல்றேன். நீ வந்து ஒரு கண்ணோட்டத்துல ஒரு ஒற்றை வரியை பிடிச்சிக்கிட்டு ஒட்டு மொத்தமாக மறுக்கிறதின் மூலம் பல கோடி மக்களுக்கு எதிராக நாம் திசை திரும்புகிறோம். இன்னைக்கு பல லட்சம் பேர், இன்னைக்கு திருப்பதியில் ஒரு நாளைக்கு 20,000 பேர் சாப்பிட்றாங்க. அது உலகத்தினுடைய மொத்த செல்வம் அங்கே போய் குவியுதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனால் 20,000 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பாடுங்கிறத ஒரு சோறு போட்டவனெல்லாம் கெட்டவன் சொன்னமானெல்லாம் கேட்குறாரு, இழிவுபடுத்துறாரு. நான் வந்து புனிதப்படுத்தலை, ஆனால் வறுமை மிக்க ஒரு சமூக சூழலில் உணவளிப்பவன் இறைவனாவான்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய பஞ்சை பராரிகள் நிறைந்த இடத்தில் பாரி வள்ளல்கள் இருக்கத்தான் வேணும். நீ பஞ்சை பராரி இல்லைன்னு வைங்க, அங்க பாரி வள்ளலுக்கே தேவையில்லை. சரி, இன்னைக்கு சமகாலங்கள்ல நான் ஒரு கன்க்ளூஷனா நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்ப சாப்பாடு பிரச்சனை மட்டும் இல்லை, முன்னொரு காலத்துல உணவு பற்றாக்குறை ரொம்ப மிகுந்த அந்த மாதிரி இன்னைக்கு மக்களுடைய மன போராட்டங்களும் துயரங்களும் டிப்ரெஷனும், அதுவும் ஒரு மாணவர்கள்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து எல்லா பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு மகான் இல்லை ஒரு மென்டார் இல்லை ஒரு குரு அது இருக்கிறவங்களும் சரி இல்லை பழைய இருந்தவங்களாவும் சரி அப்படின்னா ஒரு பேர் சொல்லணும், நீங்க யாரை சொல்வீங்க? நான் வந்து இந்த குரு, இந்த மென்டோர், இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கல. ஒரு வாழ்ற காலத்துல அவங்க தங்களுக்கான ஏதோ ஒரு வழிமுறையை வைத்துக்கொண்டு ஒரு மனித தேவையை தாண்டி
ஒரு பெரும் நிதி திரட்சி உருவாக்குறாங்க. அந்த திரட்சியை ஒரு மனிதன் மீறினா 4 இட்லி சாப்பிடலாம், மீறினா நான் ஒரு ஆட்டுக்கறியே திங்கிறதா வச்சுக்குவான். அவன் நல்ல ஆட்டுத்தொடையே திங்கிறவனா வச்சுக்குவாங்க. அப்போ அரை தொடைக்கு மேலே திங்க முடியாது. அப்போ அவன் மீதி என்ன பண்ணுறான், எந்தோ மக்கள் கொடுத்தது ஏதோ வேற மக்களுக்கு திருப்பி தர்றாங்க. இது வறுமைக்கு ஆட்பட்ட ஒரு சமூகத்தில் தொடர்ந்து உழைப்பு நிபந்தனைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு உலகத்தில் அங்கே ஒரு நாள் ஓய்வுக்காக ஒரு ஏழை போகிறான், அவனுக்கு உணவும் கொடுத்து தங்குறக்கு இடமும் கொடுக்கறதையே பெருங்கருணையாகத்தான் நான் சொல்லுவேன். அதுக்கே ஒரு பெரிய சக்தி வேணுங்கிறேன். இங்கே கோட்பாட்டியல் பேசிட்டு தத்துவம் பேசிட்டு அங்கேயுமே உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிறவங்களோட உளறல்களை எல்லாம் நான் வெற்று உளறல்களாக பார்க்குறேன், காரியார்த்தமற்ற செயல்களாக பார்க்குறேன். இது காரியார்த்தமானதும் நடைமுறையானதும் மக்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருந்துட்டு இருக்குது. மக்கள் நான் சிந்திக்கிற மாதிரியோ நீ சிந்திக்கிற மாதிரியோ சிந்திப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் அவர்கள் வாழ்வியல்பின்படி வாழ்றாங்க. இந்த சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ் உலகத்துல அதை நெருக்கடியை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்ட காலத்திலிருந்து அவங்க ஓய்வெடுக்கிறக்கோ அல்லது வேற எதுக்கோ தான் அங்கே போறாங்க. நிறைவு தேடுறதுக்கு கூட போகலாம். அங்கே அதை செய்கிறவங்கள பெரிய ஆளுகள்னு தான் நான் சொல்றேன். அது இன்னைக்கு கோவை ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் பேசுகிற போது கோவையை பேசாம மட்டும் ஏதோ தப்பிக்கிறோம்னு ஆயிடும். இப்போ ஈசா மையம் இருக்குது பெரிய நிறுவனமாக. நான் கார்ப்பரேட் யுகத்தினுடைய குறியீடாக அவரை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் தொடர்ந்து விஞ்ஞானம் பேசுவார். அவரோட ஞானியின் குரல் அந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் விஞ்ஞானம் தான் பேசுவார். ஞானியின் சன்னதியில் அதுலெல்லாம் காட்டு பூ மலரட்டும் அதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அந்த ஆசிரமம் முழுவதும் நவீனத்தையும் ஞானத்தின் பிரம்மாண்டம் எல்லாம் சொல்ல வேண்டாம், நவீனத்தையும் புக்கோட பேரா சரி நவீனத்தையும் 3500 அல்லது 4000 5000 ஆண்டு கால இந்த மண்ணினுடைய பாரம்பரிய கலைகள் இருக்குல்ல, இந்த ரெண்டையும் ஒருங்கிணைத்து கொண்ட ஒரு கலாச்சார பீடமாக அதை பார்க்கலாம். அங்க காடு, எல்லா காடுகளும் சமய சார்பாளர்கள் நிறைஞ்சு கிடக்குறாங்க. அது ஒரு பெரும் குறைபாடாக அந்த பகுதி இருக்கு. காட்டுக்குள்ள கொடுத்தது தப்பு, கொடுக்கறதுக்கு இந்த மக்கள் ஒத்துக்கிட்டது தப்பு, அரசுகள் ஒத்துக்கிட்டதே தப்பு. ஆனா அரசு 105 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குதுங்க. அப்போ நாம அது ஒன்றும் பண்ண முடியாது. அங்க பார்த்தீங்கன்னா தான தர்மம் எல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது. அங்க கலாச்சாரம், கலை, இசை, வழிபாட்டு முறை அல்லது இறைத்தன்மை அடைதல் போன்ற சில உரையாடல்கள் நடக்கும். இப்போ அது பெரு வருமானம் நிதி திரண்டுட்டு இருக்குதாங்க. அங்க பெரும் நிதி திரளுது. ஆனா அது வெறும் கட்டடக்கலையா அவங்க அதை வரலாற்று குறியீட்டு சின்னமா அதை மாத்திட்டு இருக்காரு அந்த சத்குரு. அப்போ அங்க இன்னைக்கு பெருமக்கள் போறாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய சுற்றுலா தலமாக அது மாற்றப்பட்டது. அது பொருளாதாரத்துல பெரிய மாற்றம் பண்ணுதுன்னு மாநகராட்சியில இருந்து ரோடு போட்டு கொடுக்குறான். பஞ்சாயத்து போர்டுல பெருமரங்களை அழிச்சு ரோடுகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அது டெட் எண்டு. மரங்களை அழிச்சிருக்க வேண்டியது இல்லை. வெள்ளம் பக்தி அவசரமா வரணுங்கிறது இல்லை, மெல்லமா போப்பான்னு சொல்லியிருக்கலாம் வண்டி மரங்கள். ஆனா மரங்களை வெட்டி இருக்குது இந்த அரசு. கேவலமான அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அதை மறுக்காம அமைதியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குருமார்கள். அப்ப இதெல்லாம் ஒரு பக்கத்துல மனநிறைவுக்காக போறாங்க. ஏன்னா அங்க சோறும் கூட போட மாட்டாங்க, காசு கொடுத்து என்ன வாங்கிக்கணும். அதனால அது மனநிறைவுக்காக போறவங்க தான் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. மற்றவங்க சுற்றுலா தலமாக, ஒரு கலாச்சார இருப்பிடமாக, பல சிற்பக்கூடங்களையும் ஓவிய கூடங்களையும் பார்க்க போறவங்க இருக்கிற மாதிரி அப்படிதான் ஒரு பெருங்கும்பல் போயிட்டு இருக்கு. உலகத்தினுடைய மிகப்பெரிய முகம் என்று சொல்லக்கூடிய 112 அடி உயரத்துல ஒரு அந்த சிலையும் அங்க உலோக மெட்டல்ல உருவாக்கி இருக்காங்க. இந்த மெட்டல் உலோகம் சிற்பம் என்பது நவீனத்துவம். ஆனா அந்த வழிபாட்டு முறையும் அந்த ஆதியோகியினுடைய காலம் 40,000 ஆண்டுகள் பழமையானது. இந்த ரெண்டையும் இணைக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அப்ப இப்படி ஒரு சமய சார்பாளரை அல்லது ஒரு குருமார்களை அல்லது மகான்களை போல வாழ்கிற கொஞ்சம் நம்மளை விட சக்தி மிக்க ஆளுமைகளை நாம எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்றேன். நான் ஏன் மகான்கள் பேசுறேன் குருன்னு நான் அவங்கள சொல்லலை. ஏன்னா குருன்னா நீ வழி நடக்கணும், அவங்க கிட்ட பயிலணும், அவங்க வழி நடக்கணும். நான் வழிநடத்தலை பத்தி இங்க பேசவே இல்லை.
நான் உங்களை போய் கணக்கம்பட்டிக்கு பின்னாடி வழி நடங்கன்னு நான் சொல்லலை. கணக்கம்பட்டி உயிரோடு இருக்கும்போது தெருவில் கிடந்தார். ஆனால் இன்னைக்கு 10,000 பேருக்கு சோறு போட்டுக்கிறார் செத்த பிறகு. அப்போ இங்கே வந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஆளுமையால் வளர்றாங்கிறார். செகுவேரா கியூபா விடுதலைக்காக போராடி விடுதலை பெற்றாரு, வீரமாக ஒரு போரில் வெற்றி பெறாரு. ஆனால் அடுத்தடுத்து காங்கோ போர்லையும் பொலிவிய போர்லையும் அவர் முறியடிக்கப்படுறார், கொலை செய்யப்பட்டார். ஆனால் அவரோட காலத்தில் அவர் வெற்ற கியூபா வெற்றியை தாண்டி பொலிவியாவில் அவர் தோற்றத்தின் மூலம், தான் மரணித்ததின் மூலம் அந்த தியாக தீபம் வந்து இன்னைக்கு தென் அமெரிக்காவின் விடுதலை கருத்தாக மாறி இருக்கு. ஒரு மனிதன் வாழ்ந்து செய்யறதும், ஆனால் அவன் மரணமும் அல்லது இறப்பு வந்து அதிசக்தியாக மாறுறது. அங்கே தான் அவங்க பெரிய ஆளுமையாகிறாங்க. எத்தனையோ மரணித்தவர்கள் குப்பை மேடா போய் குடும்பத்தாரால் கூட நினைவு கொள்ளப்பட முடியாத அளவுக்கு தெரு மூலைகளில் மரங்களில் கருப்பு வெள்ளை புகைப்படங்களும் குடும்ப அட்டை புகைப்படங்களும் நிறைய கண்ணாடி உடையாம எங்கேயோ மரங்களுக்கு அடி கிடக்குது. அதெல்லாம் யாருது? அவங்க மகனோ பேரனோ கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வேற யார் போக முடியும்? அப்படி குடும்பத்தாராலேயே போது உதாசீனப்படுத்தப்படுகிற மனிதர்கள் வாழ்ற இடத்துல ஒரு மனிதன் மரணிக்கிறான், தென் அமெரிக்கா விடுதலை அடையுது. அது அப்போ அந்த வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை. அப்போ மகரிஷி செகுவேரான்னு சொல்லலாம், மாவீரன் செகுவேரான்னு சொல்லலாம். இப்போ உங்களோட லைஃப்ல நான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கதவுல ஓஷோவுடைய ஒரு புகைப்படம் ஒன்று வச்சிருந்தேன். இவ்வளவு பேர் பத்தி பேசிட்டோம். நாம சந்திப்புக்கே காரணமா இருக்கிறது ஓஷோ உரையாடல் தான். ஸோ ஓஷோ எந்த விதத்துல வருங்காலத்துக்கோ இல்ல நிகழ்காலத்துக்கு எப்படி உதவியா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி என்ன மாதிரி புக் நீங்க எதாவது ரெக்கமெண்ட் பண்றீங்களா? பகவான் ஓஷோ துணைக்கண்ட மரபுல வந்தவர். அவர் அமெரிக்காவில் போய் வாழ்ந்தார். செல்வாதாரமான ஒரு பொருளாதார ரீதியாக வளம் பெற்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவர் வந்து மற்றவங்களாட்ட கூப்பிட்டு வச்சு சோறெல்லாம் போடல. உல்லாசப்படியாக 98 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருந்த உலகத்தின் மிக பெரும் பணக்காரராகத்தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் சிந்தனை மரபு என்று சொன்னால் அது துணைக்கண்டத்தினுடைய சிந்தனை மரபு தான். அவர் குருடாயில் உலகத்தை பூரா கரைச்சி பிடிச்சிருந்தாரு. அவர் எல்லா அறிவும் நவீன உலகத்தினுடைய எல்லா சிந்தனை முறையும் படிச்சிருந்தாரு. ஆனால் அவரோட சொல்லும் செயலும் வந்து துணைக்கண்ட மரபனுடைய சிந்தனை முறையில தான் இருந்தது. அதனால அறிவுலகத்தை, நவீன யுகத்தை, இந்த நவீன யுகத்தில் ஏற்படுகிற உள் முரண்களை புரிந்து கொள்ளுவதற்கும் விளங்கி கொள்ளுவதற்கும் உனக்கு கடந்த 3000 ஆண்டு கால ரீதியா துணைக்கண்டம் முழுவதும் வாழ்ந்த மகரிஷிகள், மகான்கள், குறிப்பிடத்தக்க ஆளுமைகள், புத்தர்ல இருந்து எல்லாரை பற்றியும் திரும்ப விளக்க உரை கொடுக்கிறாரு, விளங்கி கொள்வதற்கு வழிவகை செய்யறாரு. ஏன்னா பொருளியல்ல என்னென்ன மாற்றங்கள் வந்தாலும் நெருக்கடிகள்ல இருந்து விடுதலை கிடைக்கல. அப்ப நெருக்கடிகள்ல இருந்து விடுதலை தான் மனிதன் தேடுறது. அப்ப அதைய வந்து மரபார்ந்த வாழ்க்கை முறையின் மூலம் நீ உன்னை வந்து புரிந்து கொள்ளலாம், விளக்கி கொள்ளலாம், நீ விடுதலை அடையலாம்ங்கிறதுல நம்பிக்கையோடு இருந்தாரு, உறுதியா பேசினாரு. அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவனால 600 புக்கையும் படித்தாலும் தப்பொன்றும் இல்லை. மனித மனம் தன்னை விரிவாக்கி கொள்வதற்கும் விளங்கி கொள்வதற்கும் நாம் வாழும் போதே வாழ்ந்து கொண்டிருந்த மகான்களில் ஒருவராகத்தான் நான் பகவான் ஓஷோவை பார்த்தேன். நீங்க படித்த புத்தகங்கள்ல ஒரு சிறந்த புத்தகம், ஒரு பிகினர்ஸ்க்கு எந்த புத்தகம்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பிகினர்ஸுக்கு சொல்றதா இருந்தா பஞ்சதந்திர கதை படின்னு சொல்லுவேன். நாட்டுப்புற கதைகள் படி, மரியாதை ராமர் கதைகள் படி, பட்டி விக்ரமாதித்தன் கதை படி. இந்த மண்ணினுடைய தொன்ம நாடோடி கதைகள் இருக்கு, அதையப்படி இந்த மண்ணையும் மக்களையும் வாழ்க்கை முறையையும் நீ அந்த சிந்தனா முறையையும் நீ அது வழியாத்தான் அடைவேன். அதுக்கப்புறம் குருடாயில் அறிவலைகள் எல்லாம் கடைசியா படிச்சுக்கலாம். ஓஷோ குருடாயில் இதில் சேர்த்தீங்களா? இல்லை, அவர் வந்து படித்தது குருடாயில் அறிவெல்லாம் படிச்சுட்டாரு. ஆனால் இந்த மண்ணின் மரபைத்தான் அவர் பேசினார். அவர் ஐரோப்பிய வழித்தோன்றலை பொருளியலோடெல்லாம் வாழ்ந்தாரு, செல்வாதாரமான வாழ்க்கையை சொன்னாரு. அவர் அப்படி வாழுன்னு கூட சொன்னாரு. ஜோர்பா புத்தாங்கிற மாதிரி ஜோர்பாத புத்தா அவரோட புத்தகங்களை குறிப்பிட்ட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஜோர்பாத புத்தான்னு ஒரு புக்கு. ஜோர்பா யாருன்னா வரலாற்றில் வாழ்ந்த உல்லாச மனிதன். கிரீக்னு ஒரு நாவல் இருக்கு, அது குறித்து நம்ம பேசுவோம். ஜோர்பா வந்து உல்லாசமாக வாழ்ந்த மனிதன்.
ஆனா அவன் உழைச்சி வாழல, அடுத்தவன் சொத்துல வாழ்ந்தவன், மன்னன் வகையை சார்ந்தவன். அதனால ஜோர்பா மாதிரி வாழு, புத்தனை போல் இருன்னு சொன்னார் அவர். உன் வாழ்க்கையை உல்லாசம்னா பொருள் சார்ந்து இந்த உலகம் கணக்கு போடுது. பொருள் இல்லாம உல்லாசமா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் துணை கண்ட மரபு, தமிழ் மரபும் கூட. அப்ப அந்த மரபுக்கான பொருளியல் இல்லாமையே எளிமையாகவே நீ ஆனந்தமா இருக்க முடியும். புறநிலை நெருக்கடிகளை உழைப்பது அல்லது எதிர்ப்பது மறுப்பது போன்ற வார்த்தைகளின் மூலம் உன் விடுதலையை அறிவிங்கிறார். அதனால அவரெல்லாம் முற்போக்காளர்கள் பட்டியலில் தான் நான் வைக்கிறேன். பகவான் ஓஷோவையெல்லாம் யாராவது கார்பரேட் சாமிகள் வகைகள்ல சேர்த்தலாம். ஏன்னா கார்பரேட் யுகத்துல பிறக்கிறாரு, அதனால கார்பரேட் சாமிகள் வகையில அவரை வாழ்க்கை முறை வாழும் முறைன்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் ரவிசங்கர் பாபா ஒரே சமயத்தில் 4.5 லட்சம் பேர் தோன்று திரட்டி உட்கார வைக்கிறார். நாடு முழுவதும் வாழும் முறை குறித்து வாழும் கலை குறித்து பயிற்சி கொடுக்கிறார். பொருளாதார உலகம் மனிதனுக்கு எதிராக மாற்றிக்கொண்டிருக்கிற யுகத்துல மனிதர்களோடு உறவாடி வாழ வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிற பெரிய ஆட்களாகத்தான் நான் பாக்குறேன். இவங்களாம் மகான்கள் தான், இந்த காலத்தின் மகான்கள். நீ போய் அங்க உட்காராத போ, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டம். நான் போய் உட்காரவே இல்லை. ஆனால் வாழும் கலை என்றால் என்னன்னு நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாமே புக்கா போட்டுறாங்கல்ல. இப்போ நித்யானந்தா வந்தார், கார்பரேட் யுகத்தினுடைய உச்சமான சாமியார். கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அவர் மீது சில அவதூறுகள் வழக்குகள்லாம் கூட வந்தது. அது எல்லாம் கொஞ்சம் மாறிவிட்டு வாழ்கிற எல்லாத்து மேலேயும் வந்துட்டே தான் இருக்குது. அப்புறம் நாடு விட்டு அவர் ஓடி போய் இன்னைக்கு வேற ஒரு நாட்டையோ உருவாக்கிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிறாரு. உலகத்தில் எந்த இடத்துல யானை காட்டுக்குள்ளே நடந்து போகுதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்த யுகத்தில் கைலாஷ் எங்கே இருக்குன்னு ஒரு அரசு அறிவிக்காமல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதான் எங்கள் வேலையெல்லாம்னு சொல்லுவாங்க அவங்க அரசியல்வாதிகள் கேட்டால். அப்போ கைலாஷ்னு ஒரு தேசம் இருக்குது, அவர் ஐநா சபையில் பிரதிநிதித்துவம் ஏற்று உட்காந்துருக்கிறாரு. அவர் தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்திக்கிறாரு. ஆனால் பேசுகிற போது கேட்டீங்கன்னா வாழ்வில் மனிதன் வாழுகின்ற போது ஏற்படுகிற முரண்களை எப்படி கையாள வேண்டும், எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வியாக்கியானத்தை மிக அழகான மொழியில பேசுறார். அவரோட ஆங்கிலமும் சரி, அவருடைய தமிழும் சரி, அவ்வளவு தெளிந்த மொழியில் அவர் பேசுறார். நாம போய் அங்க உட்கார்ந்து ஆசிரமத்தில் உட்கார்ந்து இருக்கல, ஆனால் அவர்னால ஒரு நாட்டையே உருவாக்க முடியுது. இன்னைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா, தென்னிந்தியா முழுவதிலையும் அவருக்கு சிஷ்ய கோடிகள்னு சொல்லிக்கிறவங்க பல்லாயிரக்கான பல லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் நிதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் நிதி அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்போ மக்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு விடுதலையை கொடுக்குற, தன்னை கொஞ்சம் நிறைவாக மாற்றுகிற ஒரு சக்தியை, ஆளுமையை வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள், வழி நடக்கிறார்கள். நான் இவற்றையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இவற்றில் நான் எதையை புரிஞ்சுக்க முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அளவில் தான் எடுத்துக்கிறேன். அதனால குரு, த மென்டோர் அப்படிங்கிறதெல்லாம் நான் குருன்னு இங்கே யூஸ் பண்ணல. ஆனால் அந்த ஆள் பெரிய ஆள், மகான். இப்போ நிறைவா நம்ம தொடர்ந்து இன்டெப்தா போவோம் சார். நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்க? நான் சொல்றது மதம்ன்றது ஒரு தனி மனித நம்பிக்கை, அவ்வளவுதான். அப்புறம் டாபிக் மதம் இல்ல, மகான்கள். மகான் அதான் அதுல மதத்தினுடைய அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய அடிப்படையில ஒருத்தர் மகானா உருவாக்கப்படுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அது அது ஒரு புதுவிதமான அதிகாரமயமாதலை அல்லது ஒரு மாற்று அதிகாரமயமாதலை உருவாக்கக்கூடாது. இது நான் சொல்லலை, இது ஜெயகிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கு? அவருடைய வழிகாட்டு கிட்டத்தட்ட அதுல எனக்கு உடன்பாடு உண்டு. அப்புறம் சாதாரண மக்களுடைய நாராயணகுரு ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி, ஞானி, எப்படி வேணா சொல்லலாம். அவரை ஒரு மகான்னு சொல்லலாம். அதாவது இப்போ சாதாரண மக்களினுடைய பண்பாட்டினுடைய ஒரு பகுதியாக அந்த வழிபாடுகள், சமய நடைமுறைகள் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு பெருமதத்தோட இணையும் பொழுது அந்த இடத்துல அதிகார படிநிலைகள்லாம் உருவாயிடுறது நிச்சயம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது.
அதையே நம்ம எல்லா மதங்களையும் அந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம், அல்லது புதிய மதம் தோன்றுனா அந்த அடிப்படையிலையும் புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு நிறுவனமயமாதல் இருந்தாலும் கூட அந்த நிறுவனமயமாதலை எதிர்த்தும் நிறுவனமயமாதலுக்கு எதிராக குரல்கள் எழுந்திருக்குன்றதுல நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்போ இந்த கம்யூனிசம் கூட சில பாதிரியார்கள்லாம் ஸ்பெயினில் கம்யூனிசம் பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட வரலாறு இருக்கு. ஸோ ஒருத்தருடைய நம்பிக்கையை இழிவு செய்கிறது, கேலி செய்கிறது வந்து தேவையில்லை. அது வந்து So, நீங்க suggest- இடதுசாரிகள் அதை செய்யறதில்லை, செய்ய மாட்டாங்க, அதை தடுக்கவும் மாட்டாங்க. ஸோ ஜேகே அண்ட் நாராயணகுரு உங்களுக்கு உடன்பாடு அவங்களுடைய மெத்தட்ஸ்? ஆமாம்மா. அவங்க வந்து தங்களுடைய ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த 2 பேரும் அடிப்படையிலே வேறு வேறானவர். எப்படி இவர் 2 பேர்த்தையும் ஏத்துக்கிறாரு, ஆனா நானும் ஏத்துக்கிறேன். ஆனா 2 பேரும் ஒன்றல்ல, 2 பேரும் அடிப்படை. ஒருத்தர் வந்து பாரம்பரிய தொன்ம சமய வாழ்க்கை முறையை தேர்ந்து கொண்டு வாழ்ந்தவர். இன்னொருத்தர் நவீனம் ஏற்படுத்துகிற அந்நியமாதல் உலகத்துல அந்நியமாதல் என்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுவதிலிருந்து விலக்கி தன்னைத்தானே அந்நியப்படுத்தி கொண்டு உனக்கு கடந்த காலத்தின் தொடர்பற்ற நிலையில் இருந்துட்டு புதிதாக எல்லாவற்றையும் பார். ஏற்கனவே மனசுக்குள்ள இப்போ இது ஒரு சோபா இங்கே இருக்குது, இந்த சோபா குறித்து ஒரு மதிப்பீடு இருக்குது. 30,000 ரூபா, 20,000 ரூபா, இது இந்த சீட்டு, இந்த துணி, இதுக்கு இல்லை இந்த பஞ்சு, இதெல்லாம் இது குறித்த பழைய செய்திகள். இது இப்போ ஒரு சோபா குறித்த செய்திகள். அதனால நாம் வரும்போது எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஒரே மாதிரி இருக்குது, இந்த அடிக்கடி ஒரு பார்வை ரசனைக்கு மாறுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்னு நம்ம பழசோட இணைக்கிறோம். அவர் என்ன சொன்னாரு, உன்ற மனசுக்குள்ள இருக்கிற பழைய சோபாவை நீக்கிரு, அது பழசு, நேற்று பார்த்தது. இப்ப நீ உள்ள வர்ற ஏதோ உள்ள ஒரு புதிய ஒரு சோபா இருக்கு, நேற்று பார்த்த சோபாவும் இதுவும் ஒன்றல்ல, அது நீ மனசுக்குள்ள வச்சிருக்கிற வடிவம். இப்ப இருக்கிற சோபாவை புதுசா பாருங்கிறார். மனமற்ற நிலைன்னு சொல்றாரு. மனசுங்கிறது தான் எல்லா குப்பைகளையும் வச்சிருக்குதுங்கிறார். வரலாறும் தொன்மமும் பாரம்பரியமும் உன்னை பழையவனாக வைத்திருக்குதுன்னு சொல்றார். புதியவனாக இருக்கிறதுக்கு நீ மனசுல இருக்கிறத பூரா மாத்திரு, மனமற்ற நிலைக்கு வாங்குறார். இவர் பேசுறது மனசே இல்லாத நிலை. நாராயணகுரு மனதை அன்பால், கருணையால், இறைமையை கீழ்ப்படிதலின் மூலம் பணிவால் உயர்வாக மனித குலத்துக்கு அர்ப்பணம் செய்யணும் இவர் மனசுக்குள்ள இருந்து வர்றார். இந்த 2 வேற வேற ஆட்கள். 2 பேரும் ஹியூமன். நாராயணகுரு அப்படியெல்லாம் எந்த டிக்ளரேஷனும் கொடுக்கல. அதாவது அவருடைய ஒரு பகுதி, அதாவது சீர்திருத்தங்கள், அதை பற்றி மட்டும்தான் நான் கவனம் எடுத்துக்கிட்டு பார்த்துருக்குறேன். மற்றபடி மனம் பற்றிய ஒரு கமெண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நாராயணகுரு எப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேருக்கும் படிச்சுட்டீங்க. மனம் குறித்து நாராயணகுரு சொல்லல, நாராயணகுரு வாழ்க்கைக்குள்ள சமயம் இருக்கு, அவருக்குள்ள பாரம்பரியம் இருக்கு. அவர் எப்படி இருக்கு, அதான் அவர் வந்து கோயில் அதுதான் அவர் சொல்ல வர. இல்லை அப்படி பார்க்க கூடாது, 2 பேருமே ஆன்டி சிஸ்டம். இவரு ஜேகே கோயில்ல தான் இருந்து ஃபங்க்ஷன் ஆனாரு. இல்ல அவர் ஈழவ சிவன், ஈழவ கோயில், அது எல்லாமே அவருக்கு. குருவாயூர்ல அவர் உட்கார்ந்து எழுதின இடத்த நான் தேடி போய் பார்த்தேன். கோயில் என்ன கண்ணாடி தானே. இப்ப அவர் கோயில், நாராயணகுருக்கு கோயில் கட்டப்பட்டிருக்குதுங்க. இருங்க, நாராயணகுருவுக்கு கோயில் கட்டப்பட்டிருக்குதுங்க. ஆமாங்க. நாராயணகுரு கொடியேந்தி மக்கள் பல லட்சம் பேர் வந்து கேரளாவில் வந்து வழிபாடு நடத்துறாங்க. அந்த வழிபாட்டின் மூலமாக ஈழவனான புலையனான அவன் தன்னுடைய விடுதலை குரலை முன்வைக்கிறானுங்க. எனக்குன்னு ஒரு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, எங்களுக்குன்று தனி கண்ணோட்டம் இருக்குதுங்கிறது அவங்க அது விடுதலையாத்தான் பாக்குறாங்க, அடிமைத்தனமா வந்து மனம் குறித்து நாராயணகுரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு SNDP இருந்து அவரே வெளியே போயிட்டார். ஸ்ரீ நாராயணகுரு ட்ரஸ்ட், அதுலேருந்து அவரே வெளியே போயிட்டார். அவர் போய் எதுக்கு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்ல போறாரு. சரி, தொடர்ந்து அவரும் மக்கள் வழிபடுறாங்க. அது வேற. ரமண மகரிஷி தன்னுடைய குரலை பதிவு செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா அவர் காலத்துல வாழ்ந்தவர் தான் அதை பூரா எழுதி வச்சிருக்கான். அவரு எழுதவே வேண்டான்னாரு, எழுத்து கூட வேண்டான்னாரு அவரு. நம்ம மண்ணுல வந்து எல்லாவற்றையும் புதிதா பார்க்கறதுக்கும் புதிதாக ஒவ்வொருவரும் தான் தன் கண்டுணர்வதற்கான வாய்ப்பை தருவதற்கும் மகான்கள் பிறந்தாங்க.
அவங்கெல்லாம் வந்து அதனால எழுத வேண்டாம்னு சொன்னார். ஆனால் ரமண மகரிஷி பற்றி இப்போ எழுதி வச்சுக்கிறாங்க. தாயுமானவர் வந்து அன்பும் கருணையுமாக நல்ல சொற்களை சொல்லி மக்களுக்கு வழிகாட்டுதலோடு அவர் விட்டுட்டார். வள்ளலார் வந்து எல்லாவற்றையும் செய்வதற்கு நீ பசியற்று இருக்கணும். பசி எல்லா துன்பத்துக்கும் காரணமா இருக்கு. அப்போ பசியிலிருந்து விடுபட்டவன் தான் பக்தியை அல்லது மேன்மையை நோக்கி பயணம் செய்ய முடியும். அதனால பசி கொடுமை நீங்க தான் ஒரு சிறு அறச்சாலை தொடங்கினாரு. அது இன்னைக்கும் 200 வருஷமாக எரிஞ்சிட்டு இருக்குது. அவர் பேர்ல சொல்லிட்டு மக்கள் தானம் பெற்றாவது அதை நடத்திட்டு தான் இருக்காங்க. தானம் பெற்று தான் நடத்துறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய அறச்சாலை இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. பசித்தோருக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அன்பை வந்து பசி நீக்குதலாக பார்த்தாரு. உயிர் வாழ்தலுக்கான அடிப்படை பசி நீக்குதல். அப்போ அதை வள்ளலார் செய்யறாரு. ஆனா அவர் அறச்சாலை உருவாக்குறாரு. ரமண மகரிஷி இப்ப எழுத்து கூட பதிவு பண்ணாதே, எனக்கு அறச்சாலை வேண்டான்னு ரோட்டில் நடந்து போக பார்த்தாரு அவர். அத மாதிரி நாராயணகுரு தனக்கு வேண்டானாரு. எனக்கு நான் கடவுள் இல்லைங்கிறதுல நாராயணகுரு உறுதியா இருந்தார். ஆனா இன்னைக்கு அவருடைய மேன்மையான செயல்களால் அவர் கடவுளை போல் போற்றப்படுகிறார். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் வந்து தன்னை வழிபடுங்கன்னு சொன்னாரா? இல்ல அது இருக்கு. நான் கடவுள்னு இன்னைக்கு 2-3 பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள போல அவர் சொன்னாரா? அப்படி சொல்லல. நாராயணகுரு வாழ்க்கையை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, சமய மடங்களில் வாழ்ந்த ஒரு மனிதன் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீங்கான விஷயங்களை கண்டு கொதிப்புற்று அதை எதிர்த்து அமைதியாகவும் சன்மார்க்க முறையிலையும் பெருந்திரள திரட்டுவதன் மூலமாக, வன்முறை செய்ய பெரும் திரட்சியை பக்தியின் மூலமாக ஈர்த்து அவர்களோட விடுதலைக்கு முன்பாக அவர் போராடுறாரு. அந்த போராட்டங்கள் வந்து பெருந்திரட்சி சேர்ந்தாலே அரசுகள் மாறிடும். அப்போ அதை சக்தியா மாத்துறாரு. அவர் ஒடுக்கப்பட்டவர்களே ஒரு சக்தியா திரட்டுறாரு. அந்த திரட்டுறதுக்கும் கடவுளை அவர் மைய குறியீடாக பயன்படுத்துறாரு. அப்போ அங்க வந்து சமய சார்பாளர்கள் வடிவத்திலேயே புரட்சி செஞ்சவர்கள் வரிசையில் அவர் வருவார். இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது நாராயணகுருவுடைய ஞானம் ஏற்பட்டதுன்றது நெய்யாற்றின் கரையில் வந்து அவரை அந்த அந்த நீரினுடைய போக்கை பார்க்கும் பொழுது, அந்த தெளிந்த அந்த நீரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஞானம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹெர்மன் ஹெஸ் எழுதின அந்த சித்தார்த்தன் நாவலில் கடைசி பகுதியில் அந்த ஓடக்காரனோட போகும்பொழுது சித்தார்த்தா, அதாவது புத்தாவினுடைய இன்னொரு அவதார்னு வைங்களேன், அவருக்கு அந்த தெளிந்த ஓடையில் இருக்கக்கூடிய அந்த ஓடையினுடைய நீர் அதை பார்க்கும் பொழுது அது வந்து வாழ்க்கை வந்து இந்த மாதிரி கணங்களால், அதாவது இவ்வளவு உயிர்ப்புள்ள, இவ்வளோ விழிப்புணர்வு உள்ள கணங்களால் நிறைந்ததுன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுதான் ஜெயகிருஷ்ணமூர்த்தியும் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. வேறுபடுத்தியும் பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோவில் இன்னும் டெப்த்தாக போவோம். ரொம்ப நன்றி ஐயா. மிக வெளிப்படையாக பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.